Hello students, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். Good evening. Good evening to all of you. எல்லாருக்கும் நான் பேசுற தெளிவா கேக்குதா? Everything is okay. My voice is good. My screen sharing is good. Everything is okay. Hi Fayaj. அஸ்ஸலாமு அலைக்கும். குரூப்ல சொல்லியிருந்தீங்க, சலாம் சொல்லியிருந்தீங்க. Right? Hi Evangeline, good evening. Hi Nadan, Alice. எத்தனை பேஜ் காப்பி மாதிரி எடுக்க சொல்லியிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. சிஆர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேஜ் இருக்கக்கூடிய காப்பி எடுக்க வேணாம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு சிறிய சிறிய காப்பி மாதிரி அப்படி எடுத்துக்கோங்க, புக் மாதிரி எடுத்துக்கோங்க. ஹாய் வினோதன், குட் ஈவினிங். ஐ எம் ஃபைன். ஹாய் பிரியா, குட் ஈவினிங். ஹாய் பவித்ரா. ஹாய் நந்து. ஹாய் சல்மா. குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. வலைக்கும் சலாம். ரைட், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடே கிளாஸ் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் ஆல் ஃபார் டிஜிட்டல் அக்கௌண்டிங். ஸோ டைம் ஒன்று எடுத்து நம்ம படிக்கணும், நாம் முன்னேறணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஸோ என்னத்தான் சிரமங்கள் இருந்தாலும், என்னத்தான் பிரச்சனைகள் நாட்டில் இருந்தாலும், நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி போகணும், நம்மளோட ஃபெமிலியை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி நினச்சி நீங்கள் இந்த கிளாஸஸ்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு உண்மைக்குமே யூ ஹாவ் அ பிக் ஹார்ட் மை டியர்ஸ். ஸோ தட்ஸ் வாட் யூ கைஸ் ஆர் ரியலி பிளஸ்ட். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்துட்டும் இன்றைக்கு நம்மட நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை அலசி ஆராயக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த எக்கனாமிக்ஸ், பொருளியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஒரு சரியான ஒரு எக்கனாமிஸ்ட் பொருளியலாளர்களின் கையில இந்த இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம், இலங்கை நாட்டினுடைய அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருந்தால், ஸோ இந்த நாடு எங்கேயோ இருக்க வேண்டியது. அது இல்லாமலுக்கு போனதால தான் இவ்வளவு பாரிய சிரமங்களை, ஒரு பொருளாதார நெருக்கடிகளை நம்ம சந்திச்சு கொள்றதா இருக்கிறோம். அதுவும் இல்லாமலுக்கு இந்த ஒரு பொருளாதார நெருக்கடிகள்ல ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னு சொன்னால், இப்போ மற்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் நம்ம பொருளாதாரம் சம்பந்தமாகவும் பொருளியல் சம்பந்தமாகவும் படிக்கும் போது ஜஸ்ட் ஒரு உதாரணத்தை நாம ஒரு டெக்ஸ்ட் புக்ல ஒரு எழுத்துல தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. பட் இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு பொருளியல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பணவீக்கம்னு சொன்னா அது பிராக்டிக்கலா அதுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. வேலை வாய்ப்பு, வேலையின்மை, ரைட், வேலையின்றா திண்டாட்டம், வறுமை என்பது என்ன, ரைட், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் விளங்கப்படுத்தும் போது இலங்கையே சுருக்கமாக இந்த பெச்சில் இருக்கிறவங்களுக்கு அது குயிக்காகவே விளங்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பொருளியல் ரீதியாக நிறைய வசனங்களாகட்டும், நிறைய விஷயங்களாகட்டும் இன்றைக்கு அடிக்கடி வந்துட்டும் நியூஸ்லயும் சரி, மற்ற இடங்கள்லயும் சரி, ஒரு வளமையான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. ஏற்றுமதியை பத்தி, இறக்குமதியை பத்தி, அந்நிய செலாவணியை பற்றி, டாலர்ஸினுடைய நெருக்கடியை பத்தி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சினுடைய ரிசர்வ்ஸை பத்தி, மத்திய வங்கிகளை பத்தி, ரைட். ஸோ நாணய கடிதங்கள் என்பது, பேங்க்ல வந்துட்டும் டாலர்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடியது, பேங்க் வந்து கிரெடிட் கார்டை லிமிட் பண்றது. ஸோ தேர் ஆர் lot of economic issues are going on in Sri Lanka. So I know this is a precise. ஸோ இதே சமயம் ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்கும்போது சில விஷயங்களை குயிக்காகவே விளங்கி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும், ரைட். ஸோ இன்றைக்கு நாம எக்கனாமிக் சம்பந்தமாக இந்த அலகு 1 பொருளியலினுடைய அறிமுகத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோமாக இருக்கிறோம், ரைட். ஸோ முதலாவது, as I do already, ரைட், வளமையாக நான் செய்யற மாதிரி அக்கவுண்டிங்ல நாம பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ண மாதிரி தான் நாம எந்த ஒரு சப்ஜெக்டை நாம ஆரம்பிக்கும் போதும் அதற்கு முன்னாடி we have to analyze. நாம எல்லா விஷயங்களையும் அனாலிசிஸ் பண்ணினது பிறகு தான் நாம எந்த அளவுக்கு அந்த விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நேரத்தை இதுக்கு ஒதுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கப்படுகிறது, அதனை எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்து நம்ம எக்ஸாம் ஹோலுக்கு போனோம்னு சொன்னால் நம்மள எந்த அளவுக்கு மார்க்ஸ் அதுக்கு தருவாங்க, நம்ம படிச்சுட்டு போன அளவுக்கு, இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு கொண்டதன் பின்னர் தான் நாம எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடியதாக இருக்கணும், ரைட். ஸோ முதலாவது த பிளானிங் ஸ்டேஜ். ஸோ நீங்க இந்த பிளானிங் ஸ்டேஜ்ல எப்பயுமே உங்களை ஒரு பொருளியல் நிபுணராக நீங்க வந்துட்டு நினைச்சு கொள்ளணும். ஸோ நீங்க ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் சொன்னால் இன்றைக்கு ஒரு பொருளியல் நிபுணராக நீங்க இருக்கீங்க. ஒரு பொருளாதாரத்தை பத்தி அல்லது உங்களோட நாட்டை பத்தி நீங்க ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ண போறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கணும் என்று சம்பந்தப்பட்ட ஒரு நபராக உங்களை நீங்க கற்பனை பண்ணி கொண்டு தான் இந்த பொருளியல் பாடத்தை வந்துட்டு நீங்க அனாலிசிஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ முதலாவது இதனுடைய பாஸ் பேப்பர் அனாலிசிஸ். நம்மளோட யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பொருளியலினுடைய அறிமுகம், பொருளியலுடைய அடிப்படையான விஷயங்கள் என்ன, அந்த விஷயங்களுக்குள்ள இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுதுங்கிறதுக்கான பிளானிங், நம்மளோட பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் நாம இன்றைக்கு பண்ணிட்டு
அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நான் 2020 இருந்து 2011 வரைக்குமான பேப்பர்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த யூனிட் 1ல இருந்தே நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்றதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில ஒவ்வொரு இயரினுடைய பேப்பரை நாம MCQ பார்ட் 2 சொல்லி நாம அனாலிசிஸ் பண்ண போறோம். இது இந்த யூனிட் 1க்கு அலகு 1க்கு மாத்திரம். இது புரியுது எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம்? நம்ம என்ன செய்ய போறோம் என்பது. Shall I get yes or no? Are you ready, guys? Right? Good. So we are going to do some analysis in the unit 1. இப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அலகுல இந்த முதலாவது அலகுல பொருளியலினுடைய அடிப்படை அல்லது பொருளியலினுடைய அறிமுகம் என்று சொல்லக்கூடிய இந்த அலகுல MCQ கொஸ்டின் 1 2 3 4 4 MCQ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி 2019ல பாத்தீங்கன்னு சொன்னால் 2019ல வரக்கூடிய MCQ கொஸ்டின்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னு சொன்னால் 1 2 3 4 சொல்லி 4 MCQ கொஸ்டின்ஸ் வந்திருந்துச்சு 2019ல. அதே மாதிரி 2018ல பாத்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 6 MCQs தொடர்ச்சியாக இதுல 2018ல வந்திருந்துச்சு. 2017 ஆண்டு பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய MCQs மல்டி கலெக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் 6 MCQக்கு இதனுடைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த முதலாவது யூனிட்டினுடைய கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. தென் 2016 பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு MCQ கொஸ்டின் வந்துடும் 6 கொஸ்டின் உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்துச்சு. 2015 இடம்பெற்ற கொஸ்டினை பார்த்தாலும் உங்களுக்கு 6 MCQ கொஸ்டின் தொடர்ச்சியாக 1 தொடக்கம் 6ஆக வந்திருந்துச்சு. அதே மாதிரி 2014லயும் 6 கொஸ்டினாக இருந்துச்சு. 2013ல உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 கிடையாது 6. அப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 5 கொஸ்டினாக உங்களுக்கு வந்திருந்துச்சு. ரைட். 2012 பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு 1 2 3 4 5 6 6 கொஸ்டின்ஸ் வந்திருந்துச்சு. 2011 பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் வந்து. சோ இதுல நம்ம முதலாவது நம்ம வரக்கூடிய கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னால் நமக்கு இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் MCQல ஒரு மினிமம் ஒரு 4 கொஸ்டினை நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். மேக்சிமம் ஒரு 6 MCQ கொஸ்டின்ஸை நம்மகிட்ட இருந்து அவங்க எதிர்பார்த்து கொள்ள முடியுமாக இருக்கு. ரைட். சோ இதை நாம முதலாவது முடிவுக்கு வரணும். சோ இதுதான் நம்மளுடைய வரையறை. அதே மாதிரி பார்ட் 2ல ஒரு கொஸ்டின் தனியாக நமக்கு வரப்போகிறது. இந்த முதலாவது யூனிட்லயே சேர்த்து நமக்கு தனியாக ஒரு கொஸ்டின் ஒன்று வரப்போகிறது பார்ட் 2ல. சோ இதுதான் நாம ரெடியாக இருக்க வேண்டிய முதலாவது விஷயம். ஓகே. சோ முதலாவது விஷயம் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறது என்ன, ஒரு MCQ ஒரு 6 MCQக்கு மேக்சிமம் இந்த யூனிட் 1க்குள்ள இருந்து வரலாம். அதே மாதிரி ஒரு தனி கேள்வி பார்ட் 1ல இருந்து நமக்குள்ள இதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட்ல இருந்து நம்ம கிட்ட கேட்க போறாங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம். இது புரிதல் இருக்குமே. சோ முதலாவது நம்மளோட புரிதல் இதுதான். Shall I get yes or no quickly? ரைட். சோ முதலாவது புரிதல் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுவது இதுதான். ஒரு 4 MCQக்கு நம்ம ரெடியாக போறோம் அல்லது ஒரு 6 MCQ ரெடியாக போறோம். முழு கேள்வியாக பார்ட் 2ல ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம். சோ இதுதான் நம்மளுடைய விஷயம். ரைட். சோ முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் MCQ கொஸ்டின் 1. முதலாவது MCQ கொஸ்டின் என்ன மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம இன்னும் எதுவுமே படிக்கல. ரிமெம்பர் கைஸ், நம்ம எதுவுமே ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய ஆழத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட். எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஆழம் நமக்கு தெரிந்திருந்துச்சுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம அதுல இறங்கி எந்த அளவுக்கு நம்ம படிக்கணுங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கு. நம்மளோட பயணத்துல இடையில போயிட்டு இருக்கும்போது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சரியா தானே படிக்கும், சரியான விஷயம் தானே படிக்கும், சரியான ஆள்கிட்ட தானே படிக்கும், நம்ம படிக்கிற விஷயம் எக்ஸாமுக்கு வருமா வரலையாங்கிற யோசனை எல்லாம் ஒரு விஷயத்துல இறங்கினது பிறகு நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நாம என்னத்தை படிக்க போறோம், என்ன கேட்கப்படுது, என்ன கேட்கப்பட போகுது, நாம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு மார்க்ஸுக்கு நம்ம ரெடி ஆகணும், இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சது பிறகுதான் எந்த ஒரு யூனிட்டையுமே நீங்க ஆரம்பிக்கணும். ரைட். இதுல முதலாவது ஒரு கொஸ்டினை பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 1ல கேட்கப்பட்டிருக்கிற விஷயங்களை பாருங்க. ஒரு இலவச பொருள், ஒரு ஃப்ரீ குட் பின்வருவனவற்றுள் எந்த பண்பினை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் ஆரம்பிக்குது. A free good has which one of the following characteristics அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் ஆரம்பிக்குது. ரைட். சோ இதுல இருந்து நம்ம இன்னும் எதுவுமே படிக்கல, நமக்கு எதுவுமே தெரியாது. பட் நமக்கு தெரிந்திருக்கணும், ஓகே பொருள் என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அந்த பொருள்ல இலவச பொருள்னு சொல்லி நாம ஒரு விஷயத்தை படிப்போம். அந்த இலவச பொருட்களுக்கு சில பண்புகள் காணப்பட போகிறது. அந்த பண்புகள் காணப்படுவது என்னன்னு சொல்லி நமக்கு தெரிந்திருந்தால் இந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுக்க போறோம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கொஸ்டின்ல உங்கள்கிட்ட பரீட்சிக்கப்பட போகின்ற அறிவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இலவச பொருட்கள் அதனுடைய பண்புகள் இது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். இவ்வளவுதான், இவ்வளவுக்காக தான் நம்ம அனாலிசிஸ் பண்றோம். ரைட். இஸ் இட் கிளியர்? ரைட். இது நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு ஃப்ரீ குட் என்பது என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டது.
சோ இந்த கொஸ்டின்ல இருந்து நாம எடுக்கக்கூடிய கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இலவச பொருள்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம படிக்கிறதுக்கு ரெடி ஆகும் போது அதனுடைய பண்புகள் சம்பந்தமாக கொஸ்டின்ல கேட்டிருக்கிறார். ரைட், தட்ஸ் ஆல். MCQ கொஸ்டின் நம்பர் 2க்கு வாங்க. சோ MCQ கொஸ்டின் நம்பர் 2ல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல என்ன சொல்றாருன்னு பாப்போம். சோ இந்த MCQ கொஸ்டின் நம்பர் 2, பொருளியலாளர்கள் மூலதனம் எனும் பதத்தினால் சிறப்பாக கருதப்படுவது, பொருளியலாளர்களால் மூலதனம் எனும் பதத்தினால் சிறப்பாக கருதப்படுவது என்னன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறாங்க. எக்கனாமிஸ்ட் ரிஃபர் த டேர்ம் கேபிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்லி டு, ஒட்டுமொத்தமாகவே கேபிட்டல் பொருளியலாளர்களால, யாரால? அரசாங்கத்தாலேயோ இல்ல உங்களாலேயோ எங்களாலேயோ கிடையாது, பொருளியல் நிபுணர்களால மூலதனம் என்கின்ற சொல் ஒட்டுமொத்தமாகவே எதற்காக பொருளியலாளர்களால் சொல்லப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சோ இங்க இந்த மூலதனம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எதுக்குள்ள வச்சு பாப்பீங்கன்னு சொன்னால், இந்த மூலதனம் என்கின்ற ஒரு விஷயம் என்னத்தை இங்க பரீட்சிக்கின்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், மூலதனம் என்பது நமக்கு தெரிந்திருக்கணும். அது எதுவாக வேண்டுமாகவும் இருக்கலாம். அதை நம்ம ஒரு உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம படிப்போம். ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ், நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி எல்லாம் நம்ம படிப்போம். அதுல ஒரு விஷயம் தான் இந்த மூலதனம் என்று சொல்லக்கூடிய கேபிட்டல். இந்த மூலதனத்தை பொருளியல்ல ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. அது பிசினஸ் ஸ்டடீஸ்ல இருக்காது, அக்கவுண்டிங்ல இருக்காது, வேற எந்த ஒரு விஷயத்திலும் இருக்காது. எக்கனாமிக்கு சொல்லி ஒரு புதிய ஒரு வரைவிலக்கணம், இதுதான் மூலதனம், இதை தவிர வேற எதுவுமே நம்ம பொருளியல்ல மூலதனமாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டெபினிஷன் முன்வைப்பாங்க. சோ இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ரெண்டாவது விஷயம், எப்படி நமக்கு ஒரு இலவச பொருள் என்பது என்ன, அதனுடைய பண்புகள் என்பது கொஸ்டின்ல பரீட்சிக்கப்பட்டதோ அதே மாதிரி மூலதனம் என்பது என்ன, அதுவும் பொருளியல்ல இந்த மூலதனத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுகின்றாங்க. சோ இதை வச்சுதான் இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்கள்கிட்ட உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. ரைட், சோ இது வந்துட்டு உங்களுக்கு MCQ கொஸ்டின் 2ல வந்துட்டு நீங்க எடுத்திருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ரைட், சோ இது இரண்டாவது விஷயம். MCQ கொஸ்டின் 3, மூன்றாவது MCQ கொஸ்டின்ல வந்திருக்கக்கூடிய விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னால், எல்லா பொருளாதார முறைகளும் அருமை பிரச்சனையை எதிர்கொள்கின்றன. இந்த கூற்றினால என்னத்தை நீங்க கருதுறீங்க? What is mean by the statement that every economic system faces the problem of scarcity? ஒரு அருமை என்கின்ற ஒரு பொருளாதார பிரச்சனையை எல்லா சமூகமும் எதிர்நோக்குகின்றது. இங்க அருமை என்ற பிரச்சனையால என்னத்தை நீங்க விளங்கிக் கொள்றீங்க? சோ மூன்றாவது ஒரு விஷயம் நமக்கிட்ட இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு, நம்ம பொருளியல்ல நம்ம படிப்போம். அங்க படிக்கும் போது அருமை என்று சொல்லப்படுகின்ற ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சம்பந்தமாக உங்களுக்கு படிப்பிக்கப்படும் போது அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சோ இது தெரிந்திருந்தால் தான் இந்த அருமை என்கின்ற பிரச்சனை என்னன்னு சொல்லி இவங்க தரப்பட்டிருக்கின்ற இந்த கொஸ்டின்ல தரப்பட்டிருக்கின்ற ஆன்சர்ஸ் நம்மளால சரியான ஆன்சர்ஸ் எதுன்னு சொல்லி நம்மளால விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. சோ முதலாவது இங்க அருமை சம்பந்தமாக கேட்கப்படுகிற விஷயம் உண்டு. அதே மாதிரி MCQ கொஸ்டின் நம்பர் 4, நான்காவது கொஸ்டின், இதே ஆண்டுல வந்த கொஸ்டினை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு உற்பத்தி இயல்தகவு வலையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி வந்துட்டும் என்னத்தை எய்தப்படுவது சொன்னால் எப்படி அதை அடைந்து கொள்வது? The allocatively efficient point on a production possibilities curve is achieved where? ரைட், சோ உற்பத்தி சாத்திய வலை அல்லது உற்பத்தி இயல்தகவு வலை என்று சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம படிக்கணும். அதுல ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று கேட்கப்பட போகிறது. இந்த ஒதுக்கீட்டு வினைத்திறன் அடையப்பட வேண்டும் என்றால் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சம்பந்தமாக இங்க உங்ககிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ரைட், சோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கிட்ட என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இங்கு உற்பத்தி சாத்திய வலை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய எலக்கேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் சம்பந்தமாக நமக்கு கொஸ்டின் வந்துட்டு கேட்கப்பட்டுள்ளது. இது முதலாவது நாம முடிவுக்கு வர வேண்டிய விஷயம். சோ இதன் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நாம இங்க அனாலிசிஸ் பண்ணத்தின் அடிப்படையில் இந்த 2020ஆம் ஆண்டு ஒரு பேப்பரை நம்ம பார்த்த டைமே நம்ம கீவேர்டை ஜெனரேட் பண்ணிருக்கிறோம். இலவச பொருள் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி காரணிகள்ல ஒரு காரணியான மூலதனம் சம்பந்தமாக கேட்கப்பட்டுள்ளது. அருமை என்கின்ற ஒரு எண்ணக்கருவை விளக்க கேட்டிருக்கின்றது. வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய எலக்கேட்டிவ் எஃபிஷியன்சி சம்பந்தமாக கேட்கப்பட்டுள்ளது. இது முதலாவது ஒரே ஒரு பாஸ் பேப்பரை நம்ம அனாலிசிஸ் பண்ணுவதன் மூலமாக நாம எடுத்துக்கொண்ட கீவேர்ட்ஸ். அதாவது நம்ம படிக்கும் போது இந்தந்த விஷயங்கள் வரும்போது, ஒரு இலவச பொருள் சம்பந்தமாக வரும்போது, ஒரு வள ஒதுக்கீட்டு வினைத்திறன்கிற வேர்ட் வரும்போது, அருமை என்கின்ற சொல் வரும்போது, மூலதனம் என்கின்ற சொல் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? உங்களோட பிரைன் கொஞ்சம் அலர்ட் ஆகணும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ஸ்ல பார்த்து கேட்டு கீவேர்டாக ஜெனரேட் பண்ணி முக்கியமான விஷயம் என்று சொல்லி தொகுக்கப்பட்டு வைத்திருக்கின்ற விஷயம். சோ இதை படிக்கும் போது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த கீவேர்ட் ஜெனரேஷனை நம்ம பண்றோம். இது புரியுதா எல்லாருக்கும்? மேக் சென்ஸ் ஆல் ஆஃப் யூ? ரைட், தினுஜன்,
உங்களோட பேர்களை போட்டுக்கொள்ளுங்க மை டியர்ஸ். தினுஜன், ஃபாத்திமா, அப்துல் ரஹ்மான், ரத்துஷனா, சிவகுமாரி, ஆக்கில், ஆயிஷா, நிஃபாஸ், ரைட், அஃப்ரா, ஷனுகா. குட். ரைட். சோ இது ஒரே ஒரு பாஸ் பேப்பர். இப்போ இந்த பார்த்த விஷயங்கள் எவ்வாறு மறுபடியும் இவை வரப்போகுங்கிறத நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி உங்களோட பார்ட் 2 கொஸ்டினை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஓகே பார்ட் 2 கொஸ்டின்ல என்ன மாதிரியான ஒரு அனாலிசிஸ் வந்துட்டு இங்க வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், பார்ட் 2 கொஸ்டின்ல வரக்கூடிய கொஸ்டினை கொஞ்சம் பாருங்க. அருமை என்பதனால் கருதப்படுவது என்ன? மறுபடியும் எம்சிக்யூ கொஸ்டின்ல கேட்ட அதே விஷயம் தான் அருமை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். சோ அந்த அருமை என்பதனால கருதப்படுவது என்ன? சோ இந்த அருமைங்கிற கன்செப்ட் என்பது ரொம்ப முக்கியம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஏன்னு சொன்னா எம்சிக்யூ கொஸ்டின்லயும் இந்த அருமை ஸ்காசிட்டிங்கிற விஷயத்தை பத்தி கேட்டுட்டு அதே ஆண்டு கொஸ்டின்ல பார்ட் 2ல மொத்தமாக ஒரு 20 மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு பார்ட் 2 கொஸ்டின்ல நமக்கிட்ட இந்த அருமை என்பதனால கருதப்படுவது என்ன என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். கேட்டுட்டு உற்பத்தி இயல்தகவு வளையை பயன்படுத்தி இந்த அருமை பிரச்சனையை விளக்குங்க. அப்ப மறுபடியும் இந்த உற்பத்தி இயல்தகவு வளையை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மறுபடியும் கேட்கப்பட்டுள்ளது. சோ அருமை, உற்பத்தி இயல்தகவு வளை. சோ இந்த வேர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டாக நம்ம பாக்குறோம். சோ இது முதலாவது கொஸ்டினாக நம்ம கிட்ட வந்தது. 3 மார்க்ஸ்க்கு இந்த கொஸ்டினை நம்ம கிட்ட கேட்கிறாங்க. அதே சமயம் உற்பத்தி வினைத்திறன் இன்மையும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மையும் வள பயன்பாட்டில் விரயமாக கருதப்படுவது ஏன்? சோ மறுபடியும் இந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறன்ங்கிற வேர்ட் வருதா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இது நினைவு வருதா? இந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய சொல் ஏற்கனவே எம்சிக்யூலையும் ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. எப்போது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது அடையப்பெறும் என்பது. மறுபடியும் வள ஒதுக்கீட்டுல ஒரு வினைத்திறன் இல்லை என்று சொன்னால், அதே மாதிரி உற்பத்தி வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியும் இல்லை என்று சொன்னால், வளங்கள் என்னுடைய பயன்பாட்டில் எவ்வாறு ஒரு விரயம் ஏற்படும் என்பதனையும் கருத சொல்லி நமக்கு விளங்கப்படுத்த சொல்றாங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? இந்த உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம படிக்கும் போது we should be very very alert. இது எல்லாமே முக்கியமாக எக்ஸாமினர்ஸினுடைய பார்வையில முக்கியமான ஒரு விஷயங்களாக கருதப்படுவது என்பதை நம்ம நினைவு வச்சுக்கணும். அதே போல பாருங்க, ஒரு பொருளாதார முறைமையினுடைய பிரதான தொழிற்பாடுகள் என்னன்னு கேட்கிறாங்க. சோ பொருளாதார முறைமை என்பது நமக்கு தெரியும், எக்கனாமிக் சிஸ்டம். இப்ப நாம இன்றைக்கு இருக்கிறோம்னு சொன்னால் இலங்கை நாடு ஒரு பொருளாதார ஒரு முறைமையில் காணப்படுகின்றது. சோ அந்த முறைமைக்கு என்ன பேரு? ரைட்? என்னத்துக்காக இந்த பொருளாதார முறைமை என்பது காணப்படுகிறது? என்னத்தை நம்ம பொருளாதார முறைமை என்று சொல்றோம்? என்ன வகையான பொருளாதார முறைமைகள் காணப்படுகிறது? இந்த பொருளாதார முறைமைகள் எதற்காக உருவாக்கப்பட்டது? என்ன தொழிற்பாடுகளை செய்கின்றது? எவ்வாறான பொருளாதார முறைமைகள் எவ்வாறான தொழிற்பாடுகளின் மூலமாக எவ்வாறான பிரச்சனைகளை தீர்வு காணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கட்டாயமாக நம்ம படிக்கணும். சோ இந்த பொருளாதார முறைமை அதனுடைய பிரதானமான தொழிற்பாடுகள் கட்டாயமாக நமக்கு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, கோவிட்-19 போன்றது ஒரு கொள்ளை நோய் காரணமாக ஒரு நாட்டினுடைய உற்பத்தி இயலளவிற்கு யாது நிகழும் என்பதை ஒரு உற்பத்தி இயல்தகவு வளையை பயன்படுத்தி விளக்குங்க. மறுபடியும் இந்த உற்பத்தி இயல்தகவு வளை என்கின்ற ஒரு கான்செப்ட் வருது. அப்போ இந்த உற்பத்தி இயல்தகவு வளை என்பது நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு டூல்ங்கிறத உங்களுக்கு படுத்த மைண்ட்ல பதியணும். அதாவது இப்ப பாருங்க, இந்த 4வது கொஸ்டின்லயே உற்பத்தி இயல்தகவு வளை என்பதை பயன்படுத்தி ஒரு நாட்டுல கொரோனா போன்ற ஒரு நோய் வந்தால் அதனுடைய உற்பத்தி இயலளவு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு என்ன நடக்கும்ங்கிறத விளங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் எம்சிக்யூ கொஸ்டின் ஒன்றை நம்ம பார்த்த டைம்லயும் பாருங்க, ஒரு உற்பத்தி இயல்தகவு வளையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி வந்துட்டு எப்போது அடையப்பெறும். அப்போ பொருளாதாரத்துல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ரிசோர்ஸை யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம எஃபிஷியன்டா நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு வளத்தினை மற்றவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கும் போது எவ்வாறு ஒரு எஃபிஷியன்டா இருக்கணுங்கிறதை எல்லாம் விளங்கப்படுத்துகின்ற ஒரு டூல் இந்த உற்பத்தி இயல்தகவு வலை அல்லது உற்பத்தி சாத்திய வலை அல்லது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அல்லது பிபிசின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம். சோ இதன் மூலமாக தான் நிறைய விஷயங்களை இவங்க விளங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதனால தான் நமக்கு கொஸ்டின்ல 2 இடத்துல கொரோனா வந்தா எப்படி நாட்டினுடைய உற்பத்தி பாதிக்கப்படும்ங்கிறத விளங்கப்படுத்துங்கன்னு சொல்றாங்க, வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை விளங்கப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த உற்பத்தி இயல்தகவு வலை என்பது ஒரு டூல், பொருளாதாரத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை விளங்கப்படுத்துவது. இது சம்பந்தமாக நம்ம தெளிவாக படிச்சு வச்சிருந்தா தான் எக்ஸாமினர் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண இயலுமானதாக இருக்க போகிறது. இந்த புரிதல் முதலாவது வருது எல்லாருக்கும்? Does it make sense guys? This is how you should analyze the past papers. சோ ஒரு எக்ஸாமினரினுடைய பார்வையில அவர் எப்படி என்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். Make sense? Shall I get yes or no quickly? Are you all getting my points? Are you all coming with me? Right?
ரைட். சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. தொழில் பிரிப்பு ஒரு பொருளாதாரத்தினுடைய உற்பத்தியினுடைய மட்டத்தினுடைய அதிகரிப்பிற்கு காரணமாவது ஏன் என்று விளக்க சொல்றோம். சோ உற்பத்தி மட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பொருளை ஒரு பொருளாதாரத்தால உற்பத்தி செய்ய முடியும், ரைட்? இதுதான் உற்பத்தி மட்டம் என்று சொல்லுவோம், ப்ரொடக்ஷன் லெவல். சோ ஒரு தொழில ஒருத்தர் செய்யாமலுக்கு ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு பகுதிகளாக பிரிச்சு கொடுத்தோம்னு சொன்னால் எப்படி அது அந்த நாட்டினுடைய உற்பத்தியை பெரிய அளவுல இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், தொழில் பிரிப்பு என்று சொல்லக்கூடிய ஜாப் டிவிஷன். ஒரு தொழிலை உதாரணத்துக்கு ஒரு தையலாக இருந்தால் அந்த தையல்ல பொட்டான் வந்து கட்டுறதுக்கு ஒருத்தர், துணியை வெட்டுறதுக்கு ஒருத்தர், ஸ்டிச் பண்றதுக்கு ஒருத்தர், அதை பேக்கேஜ் பண்றதுக்கு ஒருத்தர், பிரைசிங் பண்றதுக்கு ஒருத்தர், அப்படி ஒருத்தரே எல்லாத்தையும் செய்யாமலுக்கு பிரிச்சு செய்யறதன் காரணமாக எப்படி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ இங்க முக்கியமான ஒரு விஷயம் தொழில் பிரிப்பு என்று சொல்லக்கூடிய ஜாப் டிவிஷன். அதே மாதிரி இந்த தொழில் பிரிப்பால ஒரு பொருளாதாரத்துல பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தியினுடைய இயலளவு எவ்வாறு அதிகரிக்கப்பட போகிறது, கெப்பாசிட்டி எப்படி அதிகரிக்க போகுது. இவ்வளவு விஷயங்கள் இந்த 2020 ஒரே ஒரு கொஸ்டினை நம்ம பாக்குறதின் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொண்ட விஷயம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய மேஜிக் எங்க உங்களுக்கு வழங்க போகுதுன்னு சொன்னா, இப்ப நாம பார்த்த இந்த விஷயங்களை சுற்றித்தான் மறுபடியும் பேப்பர்ஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்ணிருக்கிறத நம்மளால அடையாளம் காண முடியுமாக இருக்கும், ரைட்? ஓகே, இது 2020. சோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க 2020ல என்னென்ன விஷயங்கள் கேட்கப்பட்டுள்ளது என்பதனை, ரைட்? சோ 2019 போவோம். சோ 2019ல வரக்கூடிய எம்சிக்யூ क्वेश्चन பாருங்க. முதலாவது 2019ல வந்த ஒரு எம்சிக்யூ क्वेश्चन என்னத்தை பத்தி கேக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு வீட்டுத்துறையினரதும் நிறுவனங்களினதும் தீர்மானங்களை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு பொருளியலினுடைய துறை. அப்ப இங்க முதலாவது ஓகே வீட்டுத்துறைன்னு சொல்லி கொஞ்சம் பேரை பத்தி பேசுறாங்க, நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரை பத்தி பேசுறாங்க. இவங்க எல்லாருமே டிசிஷன் எடுக்கணும். ஒரு வீட்டுத்துறை என்று சொல்லப்படுபவங்க வீட்டுல இருந்து வேலைக்கு போயிட்டு அதில் வருமானத்தை உழைத்து கொண்டு அந்த வருமானத்தில் செலவுகளை செய்து கொண்டு மீதமாக உள்ளதை சேமித்து கொண்டு வாழுகின்ற உங்களை எங்களை போன்ற ஒரு நுகர்வோர்கள், கன்சியூமர்ஸ். சோ இந்த வீட்டுத்துறையினர் தீர்மானங்கள் எடுக்கணும். என்ன பொருளை நம்ம வாங்கலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துக்குள்ள எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கலாம், எவ்வளவுத்தை நம்ம சேமிக்கலாம், எவ்வளவு பிள்ளைகளை படிப்புக்காக நம்ம ஒதுக்கலாம், ரைட்? இப்படி இந்த வீட்டுத்துறையினர் என்று சொல்லக்கூடியவங்களும் தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி நிறுவனத்துறை அப்படின்னு சொல்றவங்களும் தீர்மானங்கள் எடுக்கும். நிறுவனத்துறைன்னு சொன்னா அந்த பொருட்கள் சேவைகள் எல்லாம் உற்பத்தி செஞ்சு நமக்கு வழங்குறவங்க, ரைட்? சோ இவங்க தீர்மானங்கள் எடுக்கும் போது இதனை பற்றி நாம ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்றோம். ஓகே, ஒரு வீட்டுல இருக்கிறவங்க ஒரு பொருளை வாங்குறேன்னு சொன்னா என்னத்தை யோசிப்பாங்க, எப்படி இந்த பொருளை வாங்குறதுக்கு நடவடிக்கை எடுவாங்க, என்ன மாதிரியான பொருட்களை வாங்குறதுக்கு ரெடி ஆகுவாங்க, எது இவங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டும் பொருளை வாங்குறதுக்கு, எது ஆர்வம் இழக்க செய்யும். அதே மாதிரி ஒரு நிறுவனத்துறை இப்படி இவங்களை பத்தி ஆய்வு செய்கின்ற ஒரு பொருளியல் துறை அப்படின்னு கேட்கிறாங்க, ரைட்? சோ the branch of economics, இங்க துறை என்று சொல்லி கேட்கப்படுவது the branch of economics that studies the decisions of individual households and firms is called. தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு வீட்டுத்துறையினரையும் இண்டிவிஜுவலாக போய் ஒவ்வொரு வீட்டுத்துறையிலையும் என்ன நடக்கிறது, ஒவ்வொரு நிறுவனங்களும் எவ்வாறு செயற்படுகிறது என்று சொல்றதுக்கு பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலினுடைய கிளை அல்லது பொருளியலினுடைய துறை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்துறாங்க. சோ இங்க நம்ம கிட்ட என்ன விஷயங்களை இவங்க எதிர்பார்க்கிறாங்க, என்ன நம்ம கிட்ட இந்த பரிசீலிக்கப்படுகின்ற ஒரு அறிவாக பார்க்கிறீங்கன்னு சொன்னால், பொருளியலினுடைய வகைகளாக நம்ம சில விஷயங்களை நம்ம படிப்போம். இந்த பொருளியலினுடைய வகைகள் நம்ம படிக்கும் போது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மெக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய நுண்பாக பொருள்கள் அல்லது சிற்றின பொருளியல் என்று சொல்லியும், பேரின பொருளியல் அல்லது பேரண்ட பொருளியல் என்று சொல்லக்கூடிய மெக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லி பொருளியலினுடைய வகைகளை நம்ம படிப்போம். அதே மாதிரி பொருளியலினுடைய கூற்றுக்கள்ல நாம நேர்பொருளியல் என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எக்கனாமிக், நியம பொருளியல் சொல்லக்கூடிய நோமேட்டிவ் எக்கனாமிக்ஸ் சொல்லி பொருளியல்ல சில ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் என்று சொல்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும், பொருளியலை நம்ம வகைப்படுத்தும் போது என்ன மாதிரி வகைப்படுத்துவோம். சோ இந்த அடிப்படையில் தான் இந்த பொருளியல் துறை என்கின்ற ஒரு கொஸ்டினை நம்ம கிட்ட கேட்கிறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஆன்சரை பாருங்க, பேரின பொருளியல், சிற்றின பொருளியல், நேர்பொருளியல், நியம பொருளியல். அப்ப இதெல்லாம் என்ன, இந்த பொருளியலினுடைய வகைகள், பொருளியலினுடைய காணப்படுகின்ற கூற்றுக்களினுடைய வகைகள் என்பது நமக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். சோ இதை நமக்கு எம்சிக்யூ क्वेश्चन 1ல அவங்க 2019 பேப்பர்ல வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல இரண்டாவது क्वेश्चனை பாருங்க, நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி எனும் வள உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் வருமான செலுத்தல்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்காங்க. இன்கம் பேமெண்ட்ஸ், ரைட்? உங்கள்கிட்ட நிலம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வாடகை என்பது உங்களுக்கு வருமானமாக வரும், ஒரு இன்கமாக உங்களுக்கு வரும். நீங்க ஒரு கம்பெனியில உழைப்ப கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூலி சம்பளம் என்பது கிடைக்கும். உங்களினுடைய மூலதனத்தை நீங்க
கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதற்கு வட்டி கிடைக்கும், முயற்சியை கொடுத்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம படிப்போம். சரியா? இதை நம்ம உற்பத்தி காரணிகள்னு சொல்லுவோம். சோ இதுல என்னென்னத்துக்கு எது எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ இது எதுக்குள்ள இருந்து இந்த கொஸ்டின் வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், உற்பத்தி காரணிகள் ஏற்கனவே போன 2020ஆம் ஆண்டு கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், மூலதனம் அதனுடைய பண்புகளை பத்தி கேட்டவர் இந்த முறை 4 உற்பத்தி காரணிகளையும் கொடுத்துட்டு இந்த உற்பத்தி காரணிகளுக்கான வெகுமதிகள், உங்கள்கிட்ட நிலம் இருந்தால் உங்களுக்கு எது வெகுமதியாக கிடைக்கும், உழைப்பு இருந்தால் உங்களுக்கு எது வெகுமதியாக கிடைக்கும், மூலதனம் இருந்தால் எது கிடைக்கும், ஒரு முயற்சியாளராக நீங்க இருந்து ஒரு தொழிலை நீங்க எடுத்து நடாத்தி செல்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும். சோ இது நம்ம கிட்ட கேட்கப்படுகின்ற ஒரு கொஸ்டினாக இருக்கிறது. சோ நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி எனும் வள உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற வருமான செலுத்தல்கள். ரைட். சோ இது MCQ கொஸ்டின் 2ல நம்ம கிட்ட கேட்கப்பட்ட விஷயம். அதே மாதிரி MCQ கொஸ்டின் 3 மூணாவது கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னால், பின்வருவனவற்றுள் கட்டளை பொருளாதாரம் ஒன்றினுடைய முக்கிய பண்பாக அமைவது எது என்று கேட்கிறாங்க. ரைட். which of the following is a salient feature of a command economic system. அப்போ நமக்கு இதுல இருந்து நமக்கு தெரியணும், ஓகே பொருளாதார முறைமை என்று சொல்லி போன முறை நம்ம கிட்ட கேட்டாங்க. ரைட். இப்ப பாருங்க, போன முறை நம்ம கிட்ட 2020ஆம் ஆண்டு கொஸ்டின்ல பார்ட் 2 கொஸ்டினை நம்ம பார்த்தோம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் 2 கொஸ்டின்ல நம்ம கிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான் ஒரு பொருளாதார முறைமையினுடைய பிரதான தொழிற்பாடுகள். இந்த பொருளாதார முறைமையினுடைய ஒரு விஷயம்தான் இந்த கட்டளை பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. சோ பொருளாதார முறைமையினுடைய ஒரு வகைதான் இந்த கட்டளை பொருளாதாரம். இதை நம்ம கொமாண்ட் எக்கனாமிக்னு சொல்லுவோம். ரைட். இந்த கட்டளை பொருளாதாரத்தினுடைய ஒரு முக்கிய பண்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மறுபடியும் இங்கு டெஸ்ட் பண்ணப்படுவது என்ன? பொருளாதார முறைமை, அதனுடைய வகை, அதுக்கு என்னென்ன விடயங்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும், முக்கியமாக கட்டளை பொருளாதாரத்தினுடைய பண்பை பத்தி நம்ம கிட்ட இங்க கேட்கிறாங்க. ரைட். சோ இது எல்லாமே நம்ம கிட்ட கேட்கப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி MCQ கொஸ்டின் நம்பர் 4 நான்காவது கொஸ்டின் 2019ல வந்ததை பாருங்க. பின்வரும் வரைபடம் A எனும் புள்ளியில் உற்பத்தி செய்யும் பொருளாதாரம் ஒன்றின் உற்பத்தியியல் தகவு எல்லையை காட்டுகிறது. ரைட். சோ 2020ஆம் ஆண்டு கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உற்பத்தியியல் தகவு வளையி, உற்பத்தியியல் தகவு வளையின்னு சொல்லி பேசினாங்க. நினைவிருக்குதா? கேன் யூ ஆல் ரிமெம்பர் தட்? உற்பத்தியியல் தகவு வளையில் வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை காட்டுங்க, உற்பத்தியியல் தகவு வளையில் அருமையினை காட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் போன முறை கேட்டாங்க. இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க? இந்த உற்பத்தியியல் தகவு வலை என்பதை காட்டியிருக்கின்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு வடிவம் தான் உற்பத்தியியல் தகவு வலை. இப்ப நீங்க அதை இதோட கனெக்ட் பண்ணுங்க. ரைட். சோ y என்கின்ற ஒரு பொருள், x என்கின்ற பொருள், ஏதோ புள்ளிகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க, ஒரு கோடு கீறிக்கிறாங்க. சோ சம்திங். சோ இதுதான் அந்த உற்பத்தியியல் தகவு வலை. சோ நீங்க அதோட இதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த A என்கின்ற புள்ளியை காட்டி உற்பத்தி செய்யும் பொருளாதாரத்தினுடைய உற்பத்தியியல் தகவு எல்லையை காட்டி எக்ஸ் பொருளை உற்பத்தி செய்வதற்காக இழக்கப்படுகின்ற, வை பொருளை உற்பத்தி செய்வதற்காக இழக்கப்படுகின்ற எக்ஸ் பொருளினுடைய தொகை என்ன என்று நம்ம கிட்ட கேட்கிறாங்க. ரைட். சோ இங்க உங்ககிட்ட அவங்க பரிட்சைக்கின்ற அறிவு என்னன்னு சொன்னால், ஒரு பிபிசியில ஒரு குறித்த அலகுல அமைய செலவுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு கணிக்க தெரிந்திருக்கணும். அப்ப பாருங்க, இந்த உற்பத்தியியல் தகவு எல்லைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இதுல வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை காட்டுங்க, இதுல அருமையினை காட்டுங்க, அதே மாதிரி ஒரு புள்ளியை நாங்க தந்தால் அதுல அமைய செலவு என்பதனை கணிச்சு காட்டுங்க. அப்ப இந்த ஒரு டூல், இந்த பிபிசின்னு சொல்லக்கூடிய பொருளாதார உற்பத்தியியல் தகவு வளையி அல்லது உற்பத்தியியல் தகவு எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நிறைய எக்கனாமிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க விளங்கப்படுத்துறாங்க. அப்ப அது சம்பந்தமாக நம்ம தெளிவாக நம்ம படிச்சிருக்கணும். அதே மாதிரி MCQ கொஸ்டின்ல ரைட், தட்ஸ் இட். சோ அவ்வளவு MCQ கொஸ்டின் தான் வந்து இந்த விஷயங்கள். அதே மாதிரி பார்ட் 2 கொஸ்டினை பார்ப்போம். 2019 உடைய பார்ட் 2 கொஸ்டின்ல இந்த முதலாவது யூனிட்ல இருந்து எந்த அளவுக்கு நம்ம கிட்ட விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். முதலாவது பாருங்க, பொருளாதார வளங்கள் என்பதனை வரைவிலக்கணப்படுத்தி அவற்றை வகைப்படுத்துக. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பொருளாதாரத்தினுடைய வளங்கள், ரைட், ஏற்கனவே உற்பத்தி வளங்கள் அல்லது உற்பத்தி காரணிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சம்பந்தமாக நம்ம பேசியிருப்போம். என்னது? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அதேதான் இந்த பொருளாதார வளங்கள். ரைட். சோ பொருளியல்ல இலவச வளம், பொருளாதார வளம், பொருளாதாரம் அற்ற வளம் என்று சொல்லலாம். இந்த வளங்களை நம்ம வேறுபடுத்தி நம்ம படிக்கணும். சோ இந்த பொருளாதார வளங்கள் என்பதனை வரைவிலக்கணப்படுத்தி அவற்றை வகைப்படுத்துங்க. இந்த பொருளாதார வளத்துல என்னென்ன மாதிரியான வகைகள் காணப்படுகிறது, சோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினை பாருங்க, அருமையானது ஏன் விட்டு கொடுப்புக்கு இட்டு செல்கின்றது? மறுபடியும் இந்த அருமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஸ்கேசிட்டி. ரைட். சோ அருமை, அதே மாதிரி விட்டு கொடுப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. விட்டு கொடுப்புண்டா நாம ஒரு விஷயத்தை செய்யறோம், அதுக்காக இன்னொரு விஷயத்தை விட்டுட்டு நம்ம இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். சோ இதுக்கும் இந்த அருமைங்கிற விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு? இதை நாம அருமை, தெரிவு, சந்தர்ப்ப செலவு என்று சொல்லக்கூடிய டாபிக்ஸ்ல வச்சு நம்ம படிப்போம்.
ரைட்? சோ பொருளாதார வளங்கள், அருமை, தெரிவு, சந்தர்ப்ப செலவு. அதே மாதிரி அடுத்த கொஸ்டினை பாருங்க. உற்பத்தி இயல்தகவு வலைகளின் மூலம் பின்வரும் எண்ணக்கருக்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன? ரைட். இப்ப மறுபடியும் இந்த உற்பத்தி இயல்தகவு வலை என்பது செல்வாக்கு செலுத்துகிறது பேப்பர்ஸ்ல. முதலாவது இந்த உற்பத்தி இயல்தகவு வலையில வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை கேட்டிருந்தாங்க, உற்பத்தி வினைத்திறனை பத்தி கேட்டிருந்தாங்க, அது பிறகு அருமையை விளக்க சொல்லிட்டு இப்போ அதே மாதிரியான ஒரு கொஸ்டினை எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னால் 4 எண்ணக்கருக்களை விளக்குங்க. முதலாவது அருமை பிரச்சனையை விளக்குங்க, இரண்டாவது அமைய செலவுங்கிற பிரச்சனையை விளக்குங்க, பொருளாதாரம் பின்னடைவுல போகுதா அதை விளக்குங்க, பொருளாதாரம் வளர்ச்சியில போகுதா அதை விளக்குங்க. அப்போ இந்த உற்பத்தி சாத்திய வலை அல்லது உற்பத்தி இயல்தகவு எல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு டூல் எப்படி இதையெல்லாம் வச்சு நாம இந்த பிரச்சனைகளை விளங்கப்படுத்தணும். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிபிசின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். அதே மாதிரி 4வது கொஸ்டினுக்கு போனாலும், ஓர் உற்பத்தி இயல்தகவு வலையின் மீது அமைந்துள்ள எல்லா பொருட்சேர்க்கைகளும் உற்பத்தி வினைத்திறனை எய்துமாயினும் அவற்றில் ஒரு சேர்க்கை மாத்திரமே ஒதுக்கீட்டு வினைத்திறனை எய்துவது ஏன்? ரைட். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, இதுல இருக்கக்கூடிய 2 வேர்ட் ஏற்கனவே நம்ம பார்த்ததுங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு கொஸ்டின் புரியாது, ஐ நோ தட், பிகாஸ் நம்ம இன்னும் எதுவுமே படிக்கல. ஆனா இதுல இருக்கக்கூடிய 2 வேர்ட் ஏற்கனவே வந்த வேர்டுங்கிறது உங்களுக்கு புரியுதா? உற்பத்தி வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, ஒதுக்கீட்டு வினைத்திறன் அல்லது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் சொல்லக்கூடிய எலோகேட்டிவ் எஃபிஷியன்சி. இந்த 2 வேர்டும் ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு கொஸ்டின்ல வந்திருக்குதா இல்லையா? அப்ப சரியாக விளங்கி இதை படிச்சுட்டு போனவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அங்க கொஸ்டினை எழுதுறதுக்கு. ரைட்? நான் சொல்ற விஷயங்கள்லாம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? லைக் இட் இஸ் சோ நோ குயிக்லி. Are you understanding with me? Right? Fatima, Afka, Trisha, Siddhika, Ryan. Right? Good. Okay. So before we continue the class, guys, எல்லாருமே நம்மளோட DAACC 24 எக்கனாமிக் குரூப்ல இருக்கீங்களா? Are you all in the economic groups? Because in future எக்கனாமிக்ஸ் குரூப்ஸ்ல இருக்கிற மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இண்டிவிஜுவலாக கிளாஸினுடைய லிங்க்ஸ் எல்லாம் போகும். ரைட்? ரைட். எத்தனை பேர் இல்லாதவங்க நோன்னு சொல்லி டைப் பண்ணுங்க பாப்போம். I want to know how many people are here without of being in the group. I think so many people, right? Okay, so I will generate a group link and paste it into the Zoom chat. So உங்களுக்கு நான் Zoom chatல போடுறேன். So easy and groupல வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, 2024ஆம் ஆண்டு பேட்ச்ல கிளாஸஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் இட்ஸ் நாட் சும்மா விளையாடி தெரியாமலுக்கு கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும், கடந்து கிளாஸுக்கு வரவங்க மட்டும் ப்ளீஸ் ஜாயின். ரைட்? ஐ ஹவ் ஷேர்ட் த வாட்ஸ்அப் குரூப் link. Right? Right. So that's it. Let's continue the class. Right. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போவோம். வள ஒதுக்கீடு தொடர்பாக எழும் பிரச்சனையை தீர்ப்பதில் சந்தை பொருளாதார முறைமை கட்டளை பொருளாதார முறைமையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? அடுத்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கிறார். ஓகே, இப்போ உங்களுக்கு என்னன்னு சொல்லி இங்க விஷயம் விளங்காட்டியும் நீங்க பாருங்க, நமக்கிட்ட வள ஒதுக்கீடு தொடர்பாக எழும் பிரச்சனை. சோ வள ஒதுக்கீடு, இந்த வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன், வள ஒதுக்கீடு சொல்லக்கூடிய வேர்ட் வந்துடும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. ரிசோர்ஸ் எலோகேஷன். வளம் என்பது என்ன? அது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அறிவு, நேரம், தகவல் எதுவாகவும் இருக்கலாம். சோ இந்த வளங்கள் நமக்கு உண்மையிலேயே பற்றாக்குறையாக தான் இருக்கு. நேரத்தை எடுத்தால் நமக்கு பற்றாக்குறை தான், போதுமான அளவுக்கு வேலையை செய்யறதுக்கு நேரம் கிடையாது. நிலம், உழைப்பு எதுவும் எடுத்தாலும் மனிதனுடைய விருப்பத்தோடு ஒப்பிடு செய்யும் போது பற்றாக்குறையா தான் இருக்கிறது. சோ இவ்வாறு காணப்படுகின்றத சரியாக நம்ம ஒதுக்கீடு செய்யணும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுல சந்தை பொருளாதார முறைமை. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நாம பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேர்டை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இதை அடிக்கடி யூஸ் பண்ணி கேள்வி வருகிறது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல நம்ம பார்த்திருந்தோம் கட்டளை பொருளாதாரம், கொமாண்ட் எக்கனாமிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி அடிக்கடி ஒரு பண்பை கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின்ல. இப்போ நமக்கு சந்தை பொருளாதார முறைமை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கெட் எக்கனாமிக் சிஸ்டத்தையும் கட்டளை பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய கொமாண்ட் எக்கனாமிக் சிஸ்டத்தையும் வேறுபடுத்துங்க. அப்போ நமக்கு பொருளாதார முறைமையில் இருக்கக்கூடிய 2 முறைமையினுடைய பேர் இப்ப நமக்கு தெரியுமா இல்லையா? ரைட்? எஸ், இஃப் யூ ஆர் இன் 2023 பேட்ச் நோ ப்ராப்ளம் அமல், நீங்க 2024 பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். பட் நீங்க கிளாஸுக்கு வரணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
நீங்க 2022 பேட்ச், 21 பேட்ச், 23 பேட்ச் எந்த பேட்ச் வேணாம் இருங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நீங்க படிக்கணும்னா அந்த குரூப்ல இருந்தீங்கன்னு சொன்னா யூ ஷுட் கம் ஃபார் தி கிளாसेस. ரைட்? சும்மா இருந்து கொண்டு வேலை இல்லையே. தட்ஸ் இட். ரைட். சோ இது முக்கியமான விஷயம். இப்போ முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, பொருளாதார முறைமைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதுல ஏற்கனவே நமக்கு கட்டளை பொருளாதார முறைமைங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது என்பது தெரிந்தது. இப்ப சந்தை பொருளாதார முறைமை ஒன்று இருக்குது. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை வருதாம். இந்த பிரச்சனையை எவ்வாறு இந்த ரெண்டு பொருளாதாரங்களும் தீர்த்து கொள்ள போறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ நமக்கிட்ட ஒரு விஷயம் நமக்கு விளங்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வள ஒதுக்கீடு தொடர்பான ஒரு பிரச்சனையா. சோ இந்த வள ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையை ரெண்டு பொருளாதார முறைமையினுடைய பேரை சொல்லிட்டு இந்த ரெண்டு பொருளாதார முறையிலே எவ்வாறு வேறுபடுதுன்னு நமக்கிட்ட ஒரு கேள்வி கேட்காருன்னு சொன்னால் இரண்டு முறைமையிலையும் வெவ்வேறான தீர்வுகள் காணப்படும் என்பதுதானே அர்த்தம். இப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க. ரைட்? இது இரண்டுமே வெவ்வேறுபட்ட விஷயமாக இருக்கிறதால தான் ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு விதமாக தீர்வு வரும் என்று சொல்லித்தான் எப்படி வேறுபடுதுன்னு தான் நம்ம கிட்ட கேட்கறாங்க. இது புரியுதா எல்லாருக்குமே? மேக் சென்ஸ் கைஸ்? இப்போ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நீங்க எனக்கிட்டையும் வந்து அட்வைஸ் கேட்கறீங்க, உங்களோட பேரண்ட்ஸ்டையும் போய் அட்வைஸ் கேட்கறீங்க, உங்களோட பிரின்சிபல்டையும் போய் ஒரு அட்வைஸ் கேட்கறீங்கன்னு சொன்னால் மூன்று பேரும் வெவ்வேறான சொல்யூஷனை தருவாங்கங்கிறதால தானே நீங்க கேட்கறீங்க. மூன்று பேருமே வெவ்வேறான தீர்வுகளை நம்ம கிட்ட தருவாங்க. அதுல நம்ம பெஸ்டா எதனால சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ வள ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு பிரச்சனை, அது எல்லா நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ சந்தை பொருளாதாரம் கட்டளை பொருளாதார முறைமையிலிருந்து எவ்வாறு வேறுபடுது? அப்ப இந்த இரண்டு பொருளாதாரங்களுமே வெவ்வேறுபட்ட பண்புகள், வெவ்வேறுபட்ட ஸ்ட்ரக்சர், வெவ்வேறுபட்ட வடிவமைப்பு, வெவ்வேறு ரீதியாக பிரச்சனைகளை தீர்க்கின்ற பொறிமுறைகளோட இருக்கின்ற அர்த்தம். ரைட்? சிவ நிரோஜன் கேட்டிருக்கிறீங்க, நோட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணலாமாண்டா? டோன்ட் வரி, நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் மை டியர்ஸ். நீங்க நான் படிப்பிக்கும் போது ஒப்சர்வ் பண்ணுங்க, அவதானிங்க, நான் சொல்ற விஷயங்களோட அப்படியே பயணிங்க. நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. காரணம், நான் கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு ஏற்கனவே உங்களுக்கு அப்டேட் லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துட போகுது. ரைட்? ஸோ அதுக்கு பிறகு வீடியோஸை பார்க்கும்போது நீங்க நான் சொல்ற விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை நோட் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாம பெரும்பாலான எல்லா நோட்ஸுமே நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிற புக்ஸ்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு அனுப்பினதுக்குள்ள வரப்போது, அது பிறகு அனுப்புறவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க போறதா இருக்குது. ரைட்? ஸோ புக்ஸுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணி இல்லாட்டி பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வித்தின் த நெக்ஸ்ட் 5 days ஐ வில் ரிலீஸ் த நெக்ஸ்ட் 100 people. ரைட்? சோ இப்ப நமக்கிட்ட அடிப்படை பொருளாதார பிரச்சனை வேறுபட்ட பொருளாதார முறைகள்ல எவ்வாறு தீர்க்கப்படுகிறது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உற்பத்தி சாத்திய வலை அல்லது உற்பத்தி எழுத்தகவு எல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயம், அருமை, தெரிவு, சந்தர்ப்ப செலவு, பொருளாதார வளங்கள் தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த பார்ட் 2 கொஸ்டின்ல 2019ல. ரைட், லெட்ஸ் கோ டு 2018. சோ 2018ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாப்போம். ரைட், மறுபடியும் பாருங்க, MCQ கொஸ்டின் 1ல பின்வருவனவற்றுள் நியமக்கூற்று எது என்று கேட்கிறாங்க. ஓகே, எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு பார்ப்போம். இந்த நியமக்கூற்றுங்கிற ஒரு சொல்லை ஏற்கனவே இப்ப இந்த கிளாஸ்ல கேட்ட நினைவு இருக்கிறவங்க எத்தனை பேரு? ஷிலைகட் எஸ் சொன்னோம். நினைவு இருந்தா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, நினைவு இல்லைன்னு சொன்னா நோன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நினைவு இருக்குது? நினைவு இருந்தால் எந்த டாபிக்குள்ள நான் வச்சு சொன்னேங்கிறது நினைவு இருக்குதா? எந்த டாபிக்குள்ள வச்சு சொன்னேன்னு நினைவு இருக்குதா? எந்த கொஸ்டினுடைய ஒரு இதை பார்க்கும்போது நம்ம சொன்னேன் நினைவுகிறதா ஸ்டூடண்ட்ஸ்? பொருளியலினுடைய துறைகள் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டு இருந்துச்சு. எஸ், கரெக்ட். ஷிஹான், இமானா கரெக்டா சொல்லிருக்கீங்க. எஸ், பிரகாஷினி, கூற்று வகைகள், கரெக்ட். சோ என்னத்துக்குள்ள வந்துச்சு? பொருளியலினுடைய துறை. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது பொருளியலினுடைய துறைக்குள்ள எதுக்குள்ள வரும்னு சொன்ன டைம் தான் பொருளியலினுடைய வகைகள், பொருளியலுடைய கூற்றுக்கள் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கீவேர்டை எடுத்து இதுக்குள்ள தான் இது எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லணும். சோ அதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பொருளியல் கூற்றுக்களினுடைய வகைகள் மறுபடியும் சேம் விஷயம் வந்திருக்கிறது. இதுல தான் நேர்பொருளியல், நியம பொருளியல், ரைட், சிற்றின பொருளியல், பேரின பொருளியல்ங்கிற விஷயங்கள்லாம் இதுக்குள்ள தான் வரப்போகுது. சோ இது நமக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் நமக்கிட்ட கொஸ்டினாக வந்துள்ளது. ரைட், MCQ கொஸ்டின் 2. MCQ கொஸ்டின் 2 பாருங்க. ஒரு உற்பத்தி காரணியான நிலத்திற்கு பின்வருவனவற்றுள் எதனை உதாரணமாக கூறலாம்? சோ மறுபடியும் எதை பத்திங்க கேள்வி வந்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி காரணிகள், ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில உழைப்பு மூலதன முயற்சியில நிலத்தை எடுத்து நீங்க நிலத்தினுடைய டெபினிஷனை படிச்சிருக்கீங்க, நிலம்ண்டா என்னன்னு படிச்சிருக்கீங்க, நிலத்துக்கு என்னென்ன பண்புகள்னு உங்களுக்கு தெரியும், நிலத்தின்
உதாரணங்களாக எதையெல்லாம் செஞ்சிருப்பீங்க, எதையெல்லாம் கொடுத்திருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதுக்கு உதாரணமாக நீங்க எதை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. சிம்பிளாக இங்க டெஸ்ட் பண்றது நிலத்தினுடைய வரைவிலக்கணம், உற்பத்தி காரணிகள் சம்பந்தமாக நம்ம கிட்ட இங்க இருந்து டெஸ்ட் பண்றாங்க. சிம்பிளான ஒரு விஷயம். இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு கீவேர்டுக்குள்ளே தான் இந்த கொஸ்டின் வருது. அதே மாதிரி பாருங்க, உற்பத்தி இயல்தகவு வலையின் மீது இயங்கும் பொருளாதாரம் ஒன்று தொடர்பில் பின்வருவனவற்றுள் மறுபடியும் அந்த பிபிசி, ரைட்? மறுபடியும் உற்பத்தி இயல்தகவு எல்லை அல்லது வலை என்று சொல்லக்கூடிய ஒரு பிபிசி சம்பந்தமாக கேட்கப்படுகிறது, ரைட்? சோ இது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சோ உற்பத்தி இயல்தகவு எல்லை சம்பந்தமாக. MCQ கொஸ்டின் நம்பர் 4, நான்காவது கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் இங்க கேட்கப்படுவது உற்பத்தி இயல்தகவு எல்லை வலை ஒன்றினை வரையப்பட்டுள்ள வரைபடத்தில் அமைய செலவை காட்டுவது, ரைட்? இதையும் நாம ஆல்ரெடி கொஸ்டின்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னு சொன்னால் பார்ட் 2 கொஸ்டின்ல பாருங்க, 2019 கொஸ்டின்ல உற்பத்தி இயல்தகவு வலையின் மூலம் பின்வரும் எண்ணக்கருக்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது, அதுல ஒரு விஷயம் தான் இந்த அமைய செலவு என்பதனை எவ்வாறு நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லி 2019 கேட்டது. அந்த 2019 கேட்ட அதே கொஸ்டின் தான் 2018 பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி இயல்தகவு வலை ஒன்றினுடைய வரையப்பட்டுள்ள வரைபடத்தில் அமைய செலவை எப்படி காட்டுவீங்க, இத வேர்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்லிக்கிறார், அதை நீங்க வரைஞ்சி காட்டுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் பார்வை ஒன்றுதான். படிச்சு தெரிஞ்சு விளங்கி இருக்க வேண்டிய விஷயம் அமைய செலவுங்கிற கான்செப்ட். அத MCQ கொஸ்டின்லயும் கேட்கலாம், பார்ட் 2 கொஸ்டின்லயும் கேட்கலாம், கிராஃப் கிரியும் கேட்கலாம், அமைய செலவை கணிச்சு காட்டுங்கன்னு சொல்லலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த அமைய செலவுங்கிற ஒரு விஷயம் எப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லி பிபிசில வரைய சொல்லி இதுல கேட்டிருந்தார். போன முறை இதுல MCQ செலக்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தார். அதுக்கு முதல் முறை ஒரு பிபிசிங்கிற ஒரு விஷயத்துல அதை கீறி காட்டுங்கன்னு சொல்றாங்க. சிம்பிள். அதே மாதிரி இதுக்கு முதல் முறை இன்னொன்று பார்த்தோம்னா என்ன, அந்த அமைய செலவை கணிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சோ கான்செப்ட் என்பது ஒரே ஒரு விஷயம் தான், வடிவங்கள் வித்தியாசமாகலாம், ரைட்? MCQ கொஸ்டின் 5, ஐந்தாவது கொஸ்டினை பாருங்க. பின்வருவனவற்றுள் முதலாளித்துவ பொருளாதாரம் ஒன்றினுடைய சிறந்த செயலாற்றத்திற்கு கட்டளை பொருளாதாரத்துக்கு அவசியமற்றதுமான ஒரு விடயம் கேட்கிறாங்க, ரைட்? இப்ப ஏற்கனவே நமக்கு பொருளாதார முறைமை தெரியும். அதுல கட்டளை பொருளாதாரம் என்பதனை பத்தி பேசியிருந்தாங்க, சந்தை பொருளாதாரம் என்பதனை பத்தி பேசியிருந்தாங்க. இப்ப புதிதாக ஒரு சொல் வருகிறது, முதலாளித்துவம், ரைட்? இதை நாம சொல்லுவோம் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, ரைட்? கேபிட்டலிஸ்ட் எக்கானமின்னு சொல்லக்கூடியது முதலாளித்துவ பொருளாதாரம். சோ இத பத்தி நம்ம கிட்ட பேசுறாங்க. அப்போ இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் என்பதும் எவ்வாறு முக்கியத்துவம், எவ்வாறு ஒரு கட்டளை பொருளாதாரத்துக்கு அவசியம் இல்லை. அப்ப இதுகளை பத்தி படிக்கும் போது யூ ஹேவ் டு ரிமெம்பர், நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கணும் இதை பத்தி. சோ இது என்னது, பொருளாதாரம், அதுல சந்தை பொருளாதாரத்தினுடைய வேறுபாடுகள் என்ன மாதிரி இருக்க போகிறது, இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும், ரைட்? சோ தென் MCQ கொஸ்டின் 6, ஆறாவது கொஸ்டினை பாருங்க, ரைட்? ஆறாவது கொஸ்டினை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு விளங்குதான்னு பார்ப்போம். ஒரு நிறுவனம் ஒதுக்கீட்டு ரீதியில் வினைத்திறன் மிக்க வெளியீட்டு மட்டத்தில் உள்ளது, ரைட்? இந்த ஒதுக்கீட்டு ரீதியில் என்பது என்ன தெரியுமா, நாம ஏற்கனவே பார்த்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஏற்கனவே 2020 வரைக்கும் வந்தது எங்க வரைக்கும் செல்வாக்கு செலுத்துது பாருங்க. 2018 கூட அதை ஏற்கனவே கேட்டுட்டாங்க. சோ இது என்னன்னு சொல்லி கேட்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் மறுபடியும் இந்த எலகேட்டிவ் எஃபிஷியன்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சோ இது உங்களுக்கு 2018 பேப்பர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதே மாதிரி 2018 கொஸ்டின்ல பார்ட் 2 கொஸ்டினை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. பார்ட் 2 கொஸ்டினை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு உற்பத்தி காரணி என்ற வகையில் முயற்சியாண்மையானது உழைப்பிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. அப்ப மறுபடியும் என்னத்தை கேட்கிறாங்க, உற்பத்தி காரணிகள் என்று சொல்லக்கூடிய நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியில நிலத்தை பத்தி கேட்டாங்க, உழைப்பை பத்தி கேட்டாங்க, மூலதனத்தை பத்தி கேட்டாங்க. இப்ப என்னத்தை பத்தி கேட்கிறாங்க, முயற்சியாண்மை என்று சொல்லக்கூடியது உழைப்பென்பதிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, ரைட்? சோ சிம்பிளா இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். சோ அப்ப நமக்கு முயற்சியாண்மையினுடைய டெபினிஷன் என்ன, அதனுடைய பண்பு என்ன, அதற்கான உதாரணம் என்னன்னு சொல்லி படிச்சிருந்து, உழைப்பென்பது என்ன, உழைப்பினுடைய பண்பு என்ன, உழைப்பிற்கான உதாரணங்கள் என்பதை நம்ம படிச்சிருந்தோம்னு சொன்னால் டெஃபினேட்டா நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி 4 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின். அதே போல அதிகரிக்கும் செல்லும் அமைய செலவு விதியினை விளக்க சொல்றாங்க, ரைட்? இதுவும் இந்த பிபிசியில காணப்படுகின்ற ஒரு விஷயம். இந்த அமைய செலவு என்பதை நம்ம எதுல விளக்குவோம்னு சொன்னால் இந்த பிபிசிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம விளக்குவோம், உற்பத்தி சாத்திய வலை. சோ மறுபடியும் அமைய செலவுல அதிகரித்து கொண்டு போகின்ற ஒரு அமைய செலவினுடைய விதி ஒன்று காணப்படுது. இதை நீங்க எப்படி பிபிசில விளக்குவீங்க, அதுக்கான காரணிகள் என்ன? தென் அகைன் கேட்ட விஷயம்,
மூன்றாவது பாருங்க, எந்த ஒரு பொருளாதார முறைமையும் தீர்வு காண வேண்டியுள்ள 3 அடிப்படை பிரச்சனைகளையும் பட்டியல்படுத்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ள 3 பிரதான பொருளாதார முறைமைகளை சுருக்கமாக குறிப்பிடுங்க. ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேள்வியில நல்லா பாருங்க, ஏற்கனவே பொருளாதார முறைமைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் நமக்கு அறிமுகப்படுத்தி இருந்துச்சு. அதே சமயம் 2 விதமான பொருளாதார முறைமைகளுடைய பெயர்களும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. சந்தை பொருளாதாரம் சொன்னாங்க, கட்டளை பொருளாதாரம் சொன்னாங்க, இன்னொரு கொஸ்டின்ல முதலாளித்துவ பொருளாதாரம் சொன்னாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு 2-3 விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கு. ஒன்று, எந்த ஒரு பொருளாதார முறைமைங்கல அது சந்தை பொருளாதாரமாக இருக்கலாம், கட்டளை பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம தெரிஞ்சு கொண்ட முதலாளித்துவ பொருளாதாரமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமாக இருக்கலாம். இவங்க தீர்வு காண வேண்டியுள்ள அடிப்படை பிரச்சனைகள் எத்தனை? Shall I get answer from all the people? I need answer from all the 168 people here. எத்தனை இருக்க போகிறது? எந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் அவங்க தீர்வு காண வேண்டிய அடிப்படை பொருளாதார பிரச்சனை என்பது எக்ஸாமினர் சொன்ன கூற்றின்படி எத்தனையாக இருக்க போகிறது? எத்தனை பிரச்சனை அவங்களுக்கு இருக்க போகிறது? I need answer from all the people. Quickly, please. Absolutely, I can see all the people are telling the correct answers. என்ன விஷயமா இருக்க போகிறது? சோ 3 அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் என்பது இருக்க போகிறது. அப்ப இத பத்தி நம்ம படிக்க போறோம். ரைட்? அதிலே சொல்லிக்கிறாங்க பாருங்க, தீர்வு காண வேண்டி உள்ள 3 அடிப்படை பிரச்சனைகளை பட்டியல்படுத்துங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ள 3 பிரதான பொருளாதார முறைமைகளை சுருக்கமாக குறிப்பிடுங்க. அப்ப இந்த கூற்றின்படி நமக்கு என்ன தெரியணும்னு சொன்னால், எதற்காக பொருளாதார முறைமைகள் என்பது உருவாக்கப்படுவது என்பதற்கான ஆன்சர் இதில் இருக்குதா இல்லையா? எஸ் ஓ நோ? எதற்காக பொருளாதார முறைமைகள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் உள்ளடக்கப்படுகிறது என்ற விஷயம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. என்ன ஆன்சர்? என்னத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பொருளாதார முறைமைகள் உருவாக்கப்படுகிறது? சந்தை பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம், முதலாளித்துவம், கலப்பு எதுவாகவும் இருக்கலாம். எதற்காக உருவாக்கப்படுகிறது? இந்த 3 அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காகத்தான் இந்த பொருளாதார முறைமைகள் என்பது உருவாக்கப்படுகின்றன என்பது தெளிவாகுதா இல்லையா? ரைட்? நம்ம இன்னுமே எதுவுமே படிக்கல, பட் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ரைட்? சோ பொருளாதார முறைமை ஒன்று உருவாக்கப்படுது. அது என்னத்துக்காக உருவாக்கப்படுங்கிறதுக்கான கேள்விக்கான விடை கொஸ்டின்ல இருந்தே நம்ம தெரிஞ்சு கொண்டுட்டோம். ஏதோ ஒரு 3 அடிப்படை பொருளாதார பிரச்சனை இருக்க போது அதை தீர்த்து கொள்றதுக்காகத்தான் 3 முறைகள் காணப்படுது. அதே சமயம் ஏற்கனவே நம்ம படிச்சதுல இருந்து ஒவ்வொரு பொருளாதார முறைகளும் வித்தியாசமாக ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வு காண போகுது. பிகாஸ் போன முறை கொஸ்டின்ல நமக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு விளங்கியிருக்கும் பாருங்க. ரைட்? பாருங்க, வள ஒதுக்கீடு தொடர்பாக பிரச்சனைகளை தீர்ப்பதில் சந்தை பொருளாதார முறைமை கட்டளை பொருளாதார முறைமையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? அப்போ இந்த 3 பிரச்சனையில ஒரு பிரச்சனை தான் இந்த வள ஒதுக்கீடுங்கிற பிரச்சனையா இல்லையா? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஏதோ ஒரு 3 பிரச்சனை வரப்போது, அந்த 3 பிரச்சனையில ஒரு பிரச்சனை தான் இந்த வள ஒதுக்கீடுங்கிற ரிசோர்ஸ் எலோகேஷன்ங்கிற பிரச்சனை. அப்ப இந்த ஒரு பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு 2 பொருளாதாரத்தை சுட்டிக்காட்டி இது ரெண்டும் எப்படி வேறுபட்டு தீர்வு காணும் என்று கேட்டால், மீதம் இருக்கக்கூடிய மற்ற 2 பிரச்சனைகளுக்குமே இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார முறைமைகளும் டிஃபரெண்டான தீர்வை வச்சு கொண்டிருக்கும். அதை நாம படிச்சு கொள்ளணும். இது புரியுதா? Does it make sense? Are you getting sense with my points? Right? All of you can understand? Nuska, Akila, Trisha, Afka, Mida, Zaki, Zulfikar, Zainab, Nazim, Zain, Inam, Yuhesh, Vigna, Vidurshan. Got it, right? Right. So that's a good point. அப்போ நாம என்ன செய்ய போறோம்? முக்கியமாக 3 பொருளாதார முறைமைகள் காணப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 பொருளாதாரங்களுக்கும் 3 அடிப்படை பொருளாதார பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான தீர்வை காண போது அதை நம்ம படிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். ரைட்? அடுத்த கொஸ்டினை பாருங்க. வேலையின்மை வீத அதிகரிப்பும் தொழில் புரியும் வயது சனத்தொகை அதிகரிப்பும் பொருளாதாரத்தின் மீது ஏற்படுத்துகின்ற விளைவுகளை உற்பத்தி இயல்தகவு வளைகளை பயன்படுத்தி தனித்தனியே விளக்க சொல்றாங்க. ரைட்? சோ மறுபடியும் கொஸ்டின் எங்க போகுது? உற்பத்தி இயல்தளவு வளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிபிசில காணப்படுகின்ற ஒரு கிராஃப், அதை பயன்படுத்தி ஏற்கனவே நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்களை விளங்கப்படுத்த சொல்லியிருந்தாங்க. ரைட்? நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே வந்த கொஸ்டினின் படி நம்ம கிட்ட அருமை பிரச்சனை, அமைய செலவுங்கிற பிரச்சனை, பொருளாதார பின்னடைவு, பொருளாதார வளர்ச்சி,
அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்ச விஷயங்கள்ல இந்த பிபிசியை பயன்படுத்தி அமைய செலவுங்கிற விஷயத்த கணிக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் என்பதை எப்படி காட்ட போறீங்க என்று சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்ப மறுபடியும் இந்த கொஸ்டின் ஒன்று நம்ம கிட்ட கேட்கப்படுகிறது. என்ன? வேலையின்மை பிரச்சனை, ரைட்? வேலையின்மையினுடைய வீதம் வந்துட்டு ஒரு நாட்டில் அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது. வேலை இல்லாம ஆட்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு 10% இருந்தவங்க இப்ப ஒரு 15%, அடுத்த வருஷம் 20%, இப்படியும் அதிகரித்து கொண்டிருந்தால் அதை எப்படி நீங்க காட்டுவீங்க? அதே மாதிரி தொழில் பிரியும் வயது சனத்தொகையினுடைய அதிகரிப்பு, வேலை செய்யக்கூடிய ஏஜ்ல உள்ளவங்க ஒரு 18 வயசுக்கு கூட இருக்கிறவங்க தான் தொழில் புரியக்கூடிய வயது என்று சொன்னால் அதுக்கு கூட இருக்கிறவங்களும் அதிகரிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் அதிகரித்தால் வேலை இன்மையில இருக்கிறவங்களுடைய அதிகரிப்பு, அதாவது வேலை இன்மை வீதம் என்ற என்ன அர்த்தம்? வேலை இல்லாமலுக்கு இருக்கிறவங்களினுடைய பெர்சன்டேஜ் அதிகரிக்கிறது. அதே சமயம் வேலை செய்யக்கூடிய வயதில் இருக்கிறவங்களும் அதிகரிச்சு கொண்டிருந்தால் அது நாட்டினுடைய பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இதை நீங்க என்ன செய்யணும்? உற்பத்தியல் தகவு வலைகளை பயன்படுத்தி தனித்தனியாக விளக்க சொல்லி 4 மார்க்ஸ் கேட்கிறார். சிம்பிள். அதே போல 5வது கொஸ்டினை பாருங்க. ஒரு பொருளின் நுகர்வுக்காக உம்மிடமிருந்து விலை அறவிடப்படாதாயின் அப்பொருள் ஒரு இலவச பொருளாக இருக்க வேண்டும். இந்த கூற்றுடன் நீங்க உடன்படுகிறீங்களா? ரைட். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க, இங்க கேட்கப்பட்ட இந்த பார்ட் 2 கொஸ்டின் தான் 2020ஆம் ஆண்டு நம்ம ஃபெஸ்டா பார்த்த ஒரு கொஸ்டின் பாருங்க. ஓர் இலவச பொருள் பின்வருவனவற்றுள் எந்த பண்பினை கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கப்பட்டது. நினைவிருக்குதா? ரைட், இது புரியுதா? அப்போ ஒரு இலவச பொருளினுடைய டெபினிஷன் என்ன? பொருளியல்ல நமக்கு அதுக்கு என்ன வரைவிலக்கணம் கொடுப்போம்? அதனுடைய பண்புகள் எல்லாம் இதுதான் என்று நமக்கு சொல்லப்பட்டு இருந்தால் நாம இந்த டைம்ல இவர் சொல்லுகின்ற கூற்று சரியானதா பிழையானதான்னு நம்மளால ஆர்கியூ பண்ணி விட எழுத முடியுமா முடியாதா? ரைட்? Shall we write or not? We can. சிம்பிளா நம்மளால எழுத முடியும். சோ உற்பத்தி காரணிகள், அவற்றுக்கான வெகுமதிகள், உற்பத்தி சாத்திய வலை, அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள், அதனை தீர்க்கிற முறைகள், பொருள்ல இலவச பொருள், பொருளாதார பொருள், இதெல்லாம் தான் நம்ம கிட்ட கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. தென் 2017ஆம் ஆண்டினுடைய கொஸ்டினுக்கு வாங்க. எம்சிக்யூ கொஸ்டின் நம்பர் 1 முதலாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மறுபடியும் அந்த பேட்டர்னை பாருங்க. பின்வருவனவற்றுள் எது ஓர் உற்பத்தி காரணி அல்லாது? நமக்கு தெரியும். ரைட், நான் இப்போ நம்ம படிச்ச விஷயத்துல இருந்து இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. ரைட், இதுதான் 4 உற்பத்தி காரணிகள். இயற்கை வளம் என்பது நிலத்தை தான் இயற்கை வளம் என்று நம்ம சொல்லுவோம், நம்ம படிப்போம் இதெல்லாம். ரைட், உழைப்பு, முயற்சியாண்மை எல்லாமே மனிதனுடைய வளங்கள் தான். சோ இதன் அடிப்படையில் எதுவாக இருக்க போகிறது? சிம்பிளா நீங்க படிக்காமலே ஆன்சர் சொல்லலாம். இன்றைக்கு நம்ம பண்ணின டிஸ்கஷனை வச்சே நம்ம சொல்லலாம். உற்பத்திக்கான காரணியாக இயற்கை வளம் என்பது நிலத்தை குறிக்கும். மனித வளம் என்பது உழைப்பையும் முயற்சியாண்மையும். பிகாஸ் முயற்சியாளர் என்பவன் ஒரு மனுஷன், உழைப்பு கொடுக்கிறவன் ஒரு மனிதன். சோ இரண்டுமே மனித வளம். சோ இரண்டுமே உற்பத்தி காரணிக்குள்ள இருக்கிறது. மூலதனம் என்பது நம்ம படிச்சதுக்குள்ள இருக்கிறது, முயற்சியாண்மை இருக்கிறது. அப்ப எது வரப்போகிறது? 4வது இயற்கை வளம். நிலத்துக்கு இன்னொரு பேர் தான் இயற்கை வளம். ரைட், சோ நம்ம தெரிஞ்ச விஷயங்கள். சோ மறுபடியும் இதை பத்தி எதை பத்தி கேட்டிருக்கிறாங்க? இங்க பரீட்சிக்கப்படுகின்ற ஒரு அறிவாக இருக்கக்கூடியது பணம் ஒரு உற்பத்தி காரணியா? சரியான ஒரு பணம் ஒரு உற்பத்தி காரணியா? இல்ல. பணம் ஒரு உழைப்பு, நிலம், மூலதனம், முயற்சி போன்ற ஒரு உற்பத்தி காரணியாக பொருளியலில் நாம கருத மாட்டோம். பணத்தை கொண்டு நேரடியாக பொருட்கள் சேவைகளை நாம உற்பத்தி செய்ய முடியாது. நிலம் இருந்தால்தான் அங்க ஃபேக்டரி திறக்கலாம், உற்பத்தியை இடம்பெறலாம். உழைப்பு இருக்கணும், முயற்சி செய்யணும், மூலதனம் இருக்கணும். அதாவது பொருளியல்ல மூலதனம் சொல்லி நாம காணி, கட்டடம் போன்ற சொத்துக்களை தான் சொல்லுவோம். ஆனால் பணத்தை கொண்டு போய் ஓகே பொருள் உருவாகு அப்படின்னா உருவாக மாட்டுச்சு. பணத்தை பயன்படுத்தி நிலத்தை வாங்கலாம், உழைப்பை வாங்கலாம், முயற்சியை வாங்கலாம், மூலதனத்தை வாங்கலாம். ஆனால் நேரடியாக பணத்தை கொண்டு போய் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ரைட், ஏடிஎம்ல இருக்கிற பணத்தை கொண்டு போய் நீங்க சாப்பாட்டுல வச்சு நீங்க சாப்பிடலுமா? கேன் யூ ஆல் ஈட் தட்? நாட்டுல கேஸ் இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, அரிசி இல்ல, நெல் இல்ல, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்ல காசை கொண்டு போய் நீங்க தட்டுல வச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. பணத்தை பயன்படுத்தி அந்த பொருட்களை வாங்கித்தான் நீங்க அதனை உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுத்த முடியும். ரைட், நிலம் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம்? காய்கறிகள் இருந்தால் அதை நீங்க பிச்சு நேரடியாக உங்களுடைய பசியை நீங்க போக்கிக் கொள்ளலாம். உழைப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உழைப்பை கொடுத்து நீங்க பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யலாம், விவசாயம் செய்யலாம். நேரடியாக அந்த உழைப்பின் மூலமாக உற்பத்தி செயற்பாடுல நீங்க ஈடுபடலாம். மூலதனம், ஒரு கட்டணம் இருக்கு, வாடகை கூட்டு நீங்க சம்பாதிச்சு கொள்ளலாம். ஒரு கட்டணம் இருக்கு, அதுல உற்பத்தியை நீங்க இடம்பெறலாம். நீங்க ஒரு முயற்சியாளர், உங்களோட ஒரு ஸ்கில் இருக்குது, நீங்க அதனை ஒரு பிசினஸா மாத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் உற்பத்தியினுடைய நேரடி. பட் பணத்தை கொண்டு போய் நம்ம நேரடியாக உற்பத்தியில ஈடுபடுத்த முடியாது. அதனால பொருளியல்ல ஒரு காலமுமே
பணம் என்பது ஒரு உற்பத்தி காரணியினுடைய ஒரு வகையாக பார்க்கப்படாது. இதை பத்தி நம்ம டீப்பா படிப்போம். பட் இதை பத்தி நம்ம கிட்ட கேட்டிருக்கின்றார். தென் MCQ கொஸ்டின் நம்பர் 2, ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, அருமை தொடர்பான பிரச்சனை என்பது என்ன? இந்த அருமைங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டது நினைவிருக்குதா? எத்தனை இடங்கள்ல கேட்டிருந்தாங்க. அருமை என்பதை உற்பத்தி சாத்திய வலையில விளக்குங்க. ரைட். அருமை என்கின்ற ஒரு பதத்தால கருதப்படுவது என்ன? ரைட். கேன் யூ ஆல் ரிமெம்பர் தட்? ஸ்காசிட்டி, அருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை. ரைட். சோ சிம்பிளாக இந்த அருமை சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நம்ம கிட்ட கேட்கப்பட்டுள்ளது. சோ இங்க பரீட்சிக்கப்படுகின்ற நம்மளுடைய அறிவும் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த அருமை என்கின்ற ஒரு விஷயத்தை பத்தி டீப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் படிக்கும் போது. ரைட். தென் MCQ கொஸ்டின் நம்பர் 3, மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னால், உற்பத்தி சாத்திய வலையினுடைய உருவாக்கத்தில் பின்வருவனவற்றுள் எது எடுகோலாக கொள்ளப்படுகிறது? ரைட். சோ மறுபடியும் இந்த PPC உற்பத்தி சாத்திய வலை அல்லது உற்பத்தி இயல்தகவு எல்லைங்கிற ஒரு விஷயம், இதனுடைய எடுகோள்கள். எடுகோள்கள் என்று சொன்னால் அசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்ப உதாரணத்துக்கு நான் எடுகோள் எடுக்கணும்னு சொன்னா, ஓகே, இன்றைக்கு ஜூம் கிளாஸஸ்ல இருக்கிற எல்லாமே என்னுடைய மாணவர்கள், குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய என்னுடைய மாணவர்கள் சொல்லி நான் அசம்ப்ஷன் பண்ணிக்கொள்றேன், நான் எடுகோள் எடுத்துக்கொள்றேன். அதே மாதிரி நீங்க இந்த உற்பத்தி சாத்திய வலை அல்லது PPCன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராஃபை நீங்க கீறணும்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நீங்க கீறணும். ரைட். இதுதான் இந்த எடுகோள்கள் சொல்லக்கூடிய விஷயம். இதை நீங்க உற்பத்தி சாத்திய வலையினுடைய எடுகோள்கள் சொல்லி PPCனுடைய கான்செப்டை படிச்சு தரும்போது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட். சோ இது MCQ கொஸ்டின் நம்பர் 3ல வந்த விஷயம். தென் MCQ கொஸ்டின் நம்பர் 4 பாத்தீங்கன்னு சொன்னால், ரைட், இத பாருங்க, ஒரு பொருளாதாரம் ஒன்று உற்பத்தி வினைத்திறனை அடைந்துள்ளமையை காட்டுவது எது? ரைட். எத்தனை பேர் எக்ரி பண்றீங்க? இந்த உற்பத்தி வினைத்திறன்ங்கிற வேர்டை எத்தனை பேர் ஏற்கனவே கேட்டீங்க? How many people? Shall I get a no quickly? How many people can remember that I have already explained and I have already repeated this word? உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். ரைட். அப்ப மறுபடியும் என்னத்தை கேட்கிறார்? அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு அதை தெரிஞ்சு கொண்டு, இதை நாம புரிஞ்சு கொண்டு நாம போய் எக்ஸாமுக்கு படிச்சு பாஸ் பண்றதுல என்ன பிரச்சனை போகுது நமக்கு? சோ இங்க இந்த உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட பெரிய அளவுல உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்க போகிறது. அதே மாதிரி MCQ கொஸ்டின் நம்பர் 5 பாத்தீங்கன்னு சொன்னால், எதனை உற்பத்தி செய்தல் மற்றும் யாருக்காக உற்பத்தி செய்தல் ஆகிய அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளின் அடிப்படையில் எதுல தங்கி இருக்கின்றன்னு கேட்கிறாங்க. ரைட். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ஆன்சர் இதுல தெரியாட்டியும் நம்ம ஏற்கனவே படிச்சதிலிருந்து சில லிங்கை நம்ம உருவாக்கி கொள்ள மாதிரி பாருங்க. ஏற்கனவே நாம அடிப்படை பொருளாதார பிரச்சனைன்னு ஒன்று இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு கொண்டோம். அதுவும் அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் 3 தான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு கொண்டோம். இப்போ இந்த கொஸ்டின்ல சொல்றாங்க, எதனை உற்பத்தி செய்யற, எந்த பொருளை உற்பத்தி செய்யற, யாருக்காக இந்த பொருளை உற்பத்தி செய்தல் ஆகிய அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் அடிப்படையில் ஒன்றில் ஒன்று தங்கி உள்ளன்னு சொன்னால், இப்போ நமக்கு 3ல 2 பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதா இல்லையா? Can you all remember that? நமக்கு 3 பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. அதுல எந்த பொருளை உற்பத்தி செய்யறது, யாருக்காக உற்பத்தி செய்தல் என்பதனுடைய 2 பிரச்சனையை எடுத்து சொல்லிட்டாங்க. தென் நாம இன்றைக்கு பார்த்ததுல வள ஒதுக்கீடு தொடர்பான ஒரு அடிப்படை பொருளாதார பிரச்சனையை எவ்வாறு கட்டளை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம் என்பது தீர்த்து வைக்கிறேன்னு பார்த்தோம். வளத்தினை ஒதுக்கீடு செய்வது என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? வளத்தினை ஒதுக்கீடு செய்வது என்பது என்ன? உங்ககிட்ட நிலம் காணப்படுகிறது, உழைப்பு காணப்படுகிறது, கட்டடங்கள் போன்ற மூலதனங்கள் காணப்படுகின்றன, இயந்திரங்கள் காணப்படுகின்றன, உழைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு நீங்களும் இருக்கீங்க. ஆனா எல்லா பொருளையும் உங்களால உற்பத்தி செய்ய முடியுமா? நாட்டுல காணப்படுகின்ற தேயிலை, ரப்பர், தெங்கு, பயிர் செய்கை, ரைட், எல்லாத்தையுமே நீங்க செஞ்சிடலுமா? முடியாது. அப்போ உங்ககிட்ட காணப்படுகின்ற நேரம் இவ்வளவுதான், உங்ககிட்ட காணப்படுகின்ற நிலம் இவ்வளவுதான், இந்த பயிர் செய்கை தான் அது பொருந்தும், இதுக்குத்தான் இந்த நிலம் பொருந்தும். ரைட். உங்ககிட்ட காணப்படுகின்ற உழைப்பு, நீங்க ஒரு படிச்ச ஒரு அக்கவுண்டன்ட் இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். சோ உழைப்பு வித்தியாசமான ஒரு உழைப்பு. சோ சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்துமாக இருக்கு. அப்போ எந்த பொருளை அல்லது சேவையை நீங்க உற்பத்தி செய்வதற்கு உங்களோட வளங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் எதனை உற்பத்தி செய்தல்ங்கிற பிரச்சனை. அப்ப ஏற்கனவே நம்ம இங்க பார்த்த ஒரு கொஸ்டின்ல வள ஒதுக்கீட்டை பத்தி இவர் கேட்டிருந்தார். ரைட். சோ இந்த வள ஒதுக்கீடுங்கிற பிரச்சனையும் எதனை உற்பத்தி செய்தல்ங்கிற பிரச்சனையும் ஒன்றோடொன்று ஒன்றுபட்டதா இல்லையா? நீங்க எந்த பொருளை உற்பத்தி செய்யணுங்கிறது ஒன்றுதான், எந்த பொருளுக்கும் உங்களோட வளத்தை நீங்க ஒதுக்கணுங்கிறது ஒன்றுதான். ரைட்.
சோ சிம்பிளான ஒரு விஷயம். சோ 3 அடிப்படை பொருளாதார பிரச்சனையில 2 பிரச்சனையை क्वेश्चनல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். ரைட்? சோ இங்க டெஸ்ட் பண்ணப்படுகின்ற அறிவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் நம்ம கிட்ட கேட்கப்படுகின்ற ஒரு விஷயம் 3 அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் ஒவ்வொன்றோடு எப்படி தொடர்புபட்டு காணப்படுகிறதுங்கிற விஷயம். ரைட். தென் MCQ क्वेश्चन நம்பர் 6 ஆறாவது क्वेश्चனை பாருங்க. ஒரு சந்தை பொருளாதாரத்தின் விலைகளினுடைய பிரதான தொழிற்பாடு. சோ பொருளாதார முறைமை என்றால் என்ன? அதில் சந்தை பொருளாதார முறைமை என்பது என்ன? அதில் விலை பொறிமுறை அல்லது விலை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காணப்படும். சோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இது நம்ம பொருளாதார அமைப்புகளை படிச்சிருந்தாலே நமக்கு தெரிந்து வரக்கூடிய விஷயம். ரைட். இது எல்லாமே 2017ஆம் ஆண்டு பேப்பரினுடைய பார்ட் 1 क्वेश्चनல இருந்து நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். ரைட். லெட்ஸ் கோ அண்ட் அனாலிசிஸ் தி 2017 பேப்பர். ரைட். 2017ஆம் ஆண்டு பேப்பரினுடைய இத பாருங்க. முதலாவது விஷயம். பின்வரும் வரைபடமானது குடிசார், சிவில் மற்றும் ராணுவ பொருட்களை மட்டும் உற்பத்தி செய்யும் பொருளாதாரம் ஒன்றிற்கான ஒரு உற்பத்தி சாத்திய வலையை காட்டுகிறது. ரைட். அப்போ இப்போ உங்களுக்கு உற்பத்தி சாத்திய வலைன்னு சொன்னது எதுன்னு இப்ப புரிஞ்சுட்டா? இதுதான் அந்த உற்பத்தி சாத்திய வலை அல்லது உற்பத்தி சாத்திய வலை எல்லை. ரைட். இது இப்ப கிளியர் ஆயிருச்சா எல்லாருக்கும்? இது என்னன்னு தெரியாது, எப்படி கீறன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. பட் இதுதான் இதுன்னு நமக்கு தெரியுமா இல்லையா? Are you all getting my points? Right? So ராணுவ பொருள், குடிசார் பொருள். So civil products அதே மாதிரி ராணுவ பொருட்களை 2 பொருளை உற்பத்தி செய்யறாங்களா? சோ சொல்லிட்டு இந்த பொருளாதாரத்துல உற்பத்தி சாத்திய வலையானது அதிகரித்து செல்லும் அமைய செலவுகளை, சந்தர்ப்ப செலவுகளை காட்டுகிறதா இல்லையா? இது ஏற்கனவே நம்ம கிட்ட கேட்டுறதா இல்லையா? ஒரு உற்பத்தி சாத்திய வலையில நீங்க எப்படி அதிகரித்து செல்லும் அமைய செலவை விளக்குவீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கேட்கப்பட்ட क्वेश्चन உண்டா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கிளாஸ்ல ஆரம்பத்துல இருந்து இருக்கீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி உங்களுக்கு நினைவு இருக்கு. ஏற்கனவே ஒரு கேட்கப்பட்ட விஷயம் 2 மார்க்ஸ் ஒரு क्वेश्चन. அதே மாதிரி இந்த பொருளாதாரமானது யுத்தம் ஒன்றுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டால் உற்பத்தி புள்ளி K இலிருந்து பெரும்பாலும் எந்த புள்ளியை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இது நம்ம படிப்போம். ஒரு பொருளாதாரத்துல போர் நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு உக்ரைன்ல போர் நடந்து கொண்டிருக்கிறது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? ரஷ்யாவிற்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்படுகின்றன. ரஷ்யாவினுடைய ஏற்றுமதி வருமானம் என்பது இல்லாமல் போக போகிறது. ரஷ்யாவினுடைய ஒயில வாங்குறதுக்கு யாரும் இல்லை. அதனால அந்த நாட்டுல பணவீக்கம் அதிகரிக்க போகிறது. மற்ற நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ரஷ்யாவோட ஒயில வாங்க மாட்டோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. அதனால அவங்களுக்கு ஒயில் வந்துடும் கிடைக்காது. அதனால ஒயிலை நம்பி காணப்படுகின்ற எல்லா பொருட்களுடைய விலைகளும் இன்றைக்கு அமெரிக்காவில, ஐரோப்பிய நாடுகள்ல அதிகரித்து கொண்டு போகுது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு யுத்தம் ஏற்பட்டா எப்படி நம்ம விளக்கணும்? அங்க வளங்களினுடைய வேலை இன்மை என்பது ஏற்பட போகிறது. பணவீக்கம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஏற்படுகிறது. இது என்னத்துக்கு தாக்கம் செலுத்தும்? இது எப்படி நம்ம விளங்குறோம்னு விளக்கப்படுத்தும் பிபிஎஸ்ல சொல்லணும். அதே மாதிரி பொருளாதாரமானது ஒரு மந்த நிலையினை அடைந்தால் உற்பத்தி புள்ளி K இலிருந்து எந்த புள்ளியை நோக்கி நகரக்கூடும்? சோ பொருளாதாரம் ஒரு பின்னடைவுக்கு போறது, மந்தத்துக்கு போறது, வளர்ச்சி அடைகிறது, அபிவிருத்தி அடைகிறது, பின்னடைவு அடைகிறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எப்படி விளக்கப்படுத்துறன்னு நம்ம இதுல பார்ப்போம். ரைட்? ஓகே, தட்ஸ் இட். தென் அடுத்த क्वेश्चन பாருங்க. தொழில் பிரிப்பானது ஒரு பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி மட்டத்தினை ஏன் அதிகரிக்கின்றது என்பதனை விளக்கும் 3 காரணிகள். இது சேம் क्वेश्चन. ரைட்? டைரக்டர் அட்லி அடிக்கிற காப்பியை விட இது வந்துட்டு அவ்வளவுக்கு 100% காப்பியா இருக்குது. ஏற்றுக்கொள்றீங்களா? தொழில் பிரிப்பு என்பது ஒரு பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி மட்டங்களை ஏன் அதிகரிக்கிறது என்பதனை விளக்கும் 3 காரணங்கள். ரைட்? சோ இந்த क्वेश्चन எத்தனாவது ஆண்டுல வந்து நினைவிருக்குதா? தொழில் பிரிப்பு சம்பந்தமாக நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ரைட்? Let's check which exam papers we have seen this question. I think it's in இங்க பாருங்க. That is in 2020, 2020. தொழில் பிரிப்பு ஒரு பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி மட்டத்தினுடைய அதிகரிப்பிற்கு காரணமாவது ஏன்? 5 மார்க்ஸ்க்கு நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. 2020ல வந்த அதே क्वेश्चन தான் இன்றைக்கு நாம 2017ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு தொழில் பிரிப்பானது ஒரு பொருளாதாரத்தின் உற்பத்தி மட்டத்தை ஏன் அதிகரிக்குது? இதுக்கான 3 காரணங்களையும் குறிப்பிடுங்க. ரைட்? அதே போல பாருங்க, ஒரு உற்பத்தி சாத்திய வலையின் உதவியினுடைய அருமை என்கின்ற ஒரு எண்ணக்கருவை விளக்குங்க. ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சந்தை பொருளாதாரத்தில் விலைகள் எவ்வாறான தொழிற்பாடுகளை புரிகின்றன? விலையினுடைய தொழிற்பாடுகள். சந்தை பொருளாதாரத்தில் விலை எவ்வாறு தொழிற்படும் சொல்லி MCQ क्वेश्चन இப்பதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ரைட்? பாருங்க, ஒரு சந்தை பொருளாதாரத்தில் விலைகளினுடைய பிரதான தொழிற்பாடு என்பது என்ன? ரைட்? தென் ஒரு கட்டளை பொருளாதாரத்தினுடைய பிரதிகூலங்கள். சோ ஒரு அனுகூலங்கள், பிரதிகூலங்கள் சம்பந்தமாகவெல்லாம் நம்ம கட்டாயமாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. சோ
திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம கிட்ட வருது. உற்பத்தி சாத்திய வலை, தொழில் பிரிப்பு, அருமை தெரிவு, சந்தர்ப்ப செலவு, பொருளாதார முறைமைகள், அதனுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லி எகெயின் அண்ட் எகெயின் ஒரு குறித்த ஒரு வட்டத்துக்குள்ள தான் நமக்கு கொஸ்டின் வந்து கொண்டே இருக்க போகிறது. தென் 2016 பார்ப்போம். லெட்ஸ் டேக் இன்டு தி 2016 2016ஆம் ஆண்டு பேப்பர்ல எம்சி கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. பொருளியலில் அருமை என்ற எண்ணக்கருவினால் குறிப்பிடப்படுவது என்ன? ரைட், மறுபடியும் அரைச்சமாவை தான் இங்க அரைச்சு கொண்டிருக்கிறார். சோ அருமை என்பது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்பது நமக்கு விளங்கி இருக்கும். பிகாஸ் நிறைய தடம் இந்த அருமை சம்பந்தமாக நம்ம கிட்ட கேட்டுட்டாங்க. சோ இது சம்பந்தமான சரியான டெபினிஷன் உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அதே போல பாருங்க, ஆரம்ப புள்ளியை நோக்கி குழிவாக வரையப்படும் உற்பத்தியல் தகவலினால வெளிப்படுத்தப்படுவது என்ன? சோ மறுபடியும் இந்த பிபிசி, இதுல குழிவான பிபிசி என்பது என்ன, குவிவான பிபிசி என்பது என்ன, ரைட்? இந்த மாதிரி இந்த பிபிசி சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். சோ மறுபடியும் இந்த அமைய செலவின் அடிப்படையில் உற்பத்தி சாத்திய வலையினுடைய வடிவங்கள் எவ்வாறு வித்தியாசப்படும் டாபிக்கை தான் நம்ம கிட்ட டெஸ்ட் பண்றாங்க. அதே போல பாருங்க, தாராள சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட கேட்கிறாங்க. பின்வருவனவற்றுள் தாராள சந்தை பொருளாதாரம் தொடர்பில் பிழையானது என்ன? சோ சந்தை பொருளாதாரம்ங்கிற ஒரு விஷயத்தை படிச்சுட்டு தாராள சந்தை பொருளாதாரம், ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. சோ மறுபடியும் பொருளாதார முறைமை, அதுல 3 வகை இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த சந்தை பொருளாதாரம். அதிலும் தாராளமான ஒரு சந்தை பொருளாதாரம் சொன்னால் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி, சுதந்திரமான சந்தை பொருளாதாரம் சொல்லக்கூடியது. சோ இதை பத்தி நம்ம கிட்ட கேட்கறாங்க. தென் மறுபடியும் எம்சிக்யூ கொஸ்டின் நம்பர் 4. போட்டி சந்தை ஒன்றில் வெளிவாரிகளற்ற நிலையில் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் நிலவுவது எல்லா சந்தைகளினுடையும். சோ இதுவும் இந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறன், மறுபடியும் இது கேட்டதாக நினைவிருக்குதா? பாருங்க, போட்டி சந்தை ஒன்றில் வெளிவாடுகள் அற்ற நிலையில் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது எங்க நிலவும்? சோ மறுபடியும் இந்த எலகேட்டிவ் எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் எக்ஸாமினருடைய பார்வை அடிக்கடி இருக்கக்கூடியதா இருக்கு. இதை பத்தி நம்ம கிராஃப் எல்லாம் வச்சு நம்ம படிப்போம். தென் எம்சிக்யூ கொஸ்டின் நம்பர் 5. எம்சிக்யூ கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. மனித மூலதனம் என்பதனால கருதப்படுவது, குறிப்பிடப்படுவது என்ன என்று கேட்கிறாங்க. சோ மனித மூலதனம் என்பது ஏற்கனவே நமக்கு மூலதனம் என்பது தெரியும். இங்கு மனிதனை மூலதனமாக நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் என்ன? சோ இதை பத்தி நம்ம படிப்போம். உழைப்பு, முயற்சி எல்லாமே மனிதனுடைய ஒரு மூலதனம், மனித மூலதனமாக காணப்பட போகிற விஷயம். சோ இதுல என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது, நம்ம மூலதனத்துடைய வகைகள் சம்பந்தமாக நம்ம படிக்கும் போது இதுல மனித மூலதனம் ஒன்றை படிப்போம். சோ மூலதனம் என்கிற உற்பத்தி காரணி சம்பந்தமாக கேட்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இதுவாக இருக்க போகிறது. ரைட். அதே சமயம் பாருங்க, சாத்திய வெளியீடு என்பது என்ன? சோ இதுவும் இந்த பிபிசி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பொருளாதாரத்துக்கு எவ்வளவுக்கு சாத்தியமாக இருக்கும் பொருட்களை உற்பத்தி செய்யறது, எவ்வளவுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கும், இது எப்படி நம்ம விளங்கப்படுத்துற. சோ இதுவும் இந்த அமைய செலவின் அடிப்படையில் உற்பத்தி சாத்திய வலையினுடைய வடிவங்களை பத்தி சொல்றது தான் இந்த கொஸ்டினும் தங்கி இருக்க போகிறது. சோ இது எல்லாமே உங்களோட 2016ல வந்த கொஸ்டினாக இருக்க போகிறது. ரைட். தென் அகைன் லெட்ஸ் ஹேவ் பார்ட் 2 கொஸ்டின். சோ பார்ட் 2 கொஸ்டினை பார்ப்போம். சோ பார்ட் 2 கொஸ்டினை பாருங்க. பொருளாதார வளங்களினுடைய 4 வகைகள், ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு உதாரணம் நம்ம கிட்ட தர சொல்லிக்கிறாங்க. சோ பொருளாதார வளங்கள் என்பது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, இது ஒவ்வொன்றுக்குமே உதாரணம் தர சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 4 மார்க்ஸ். எகெயின் கேட்ட விஷயம் ஒன்று தான். மறுபடியும் இந்த தாராள சந்தை பொருளாதாரமானது மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் என்று எவ்வழிகளில் வேறுபடுகிறது. சோ பொருளாதார முறைமை, அதுல 2 பொருளாதார முறைமையை கேட்டுட்டு எப்படி ரெண்டும் வித்தியாசமாகுது. தென் அகைன் பொருளியலில் பணமானது ஒரு மூலதனமாக, வளமாக கருதப்படாது. ஏன் நினைவிருக்குதா? பொருளியலில் பணம் என்பது மூலதனமா இல்லையா என்பது 2016ஆம் ஆண்டு கொஸ்டின்லயே கேட்டாங்க. அதைத்தான் திரும்பவும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாருங்க, முயற்சியாளன் என்பவன் யார்? சந்தை பொருளாதாரம் ஒன்றுல முயற்சியாளர்கள் ஏன் முக்கியமான பங்கினை வகிக்கிறாங்க? சோ சந்தை பொருளாதாரம் என்பது சுதந்திர சந்தை பொருளாதாரம், சுதந்திர தொழில் முயற்சியாளர் என்று படிப்போம். இதுல ஏன் முயற்சியாளர்கள் முக்கியத்துவம், இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி சந்தை பொருளாதாரம் ஒன்றினுடைய வெற்றிக்கு தனியார் உரிமையும் சொத்துரிமை பாதுகாப்பும் ஏன் இன்றியமையாது? இதெல்லாம் நாம இந்த பொருளாதார முறைமைகள் சம்பந்தமாக நம்ம படிக்கும் போது படிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. அதே சமயம் இந்த 2017ல ஸ்டூடெண்ட்ஸ் 2 கொஸ்டின் வந்து 2016ல இது ஒரு கொஸ்டின், தனியான ஒரு எம்சிக்யூ கொஸ்டின். அதே மாதிரி இதனுடைய பார்ட் 2 கொஸ்டினை பாருங்க. உற்பத்தியல் தகவு எல்லைண்டா என்ன? உற்பத்தியல் தகவு எல்லை ஒன்றை வரைவதில் நீங்க எடுக்கிற எடுகோள்கள் என்ன? சோ ஏற்கனவே கேட்ட அந்த அசம்ஷன்ங்கிற விஷயம், உற்பத்தியல் தகவு எல்லைங்கிற விஷயத்தை தான் 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாருங்க, உற்பத்தியல் தகவு வலையினுடைய வெளிப்புற நகர்வை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன? அதிகரித்து செல்லும் அமைய செலவு என்பதனால கருதப்படுவது என்ன? உற்பத்தியல் தகவு எல்லையினுடைய வடிவம் தொடர்பில் இந்த எண்ணக்கருவின் மூலம் என்னென்ன விஷயங்கள் வெளிப்படுத்தப்படுவது? ரைட். சோ ஆல்ரெடி கேட்ட விஷயங்கள். தென்
4வது கொஸ்டின், நெல் மற்றும் புடவை உற்பத்தியில ஈடுபடுகின்ற கூடி செல்லும் அமைய செலவை எதிர்நோக்கும் நாடொன்றினுடைய உற்பத்தியியல் தகவு வலையை வரைய சொல்றாங்க. சோ அதிகரித்து செல்லும் அமைய செலவுங்கிறத பத்தி ஏற்கனவே கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இப்ப அதே விஷயத்தான் அப்படி ஒரு நாடு எதிர்நோக்குது, அதை கீறி காட்டுங்க. அதே சமயம் பின்வரும் நிகழ்வுகள் காரணமாக உற்பத்தியியல் தகவு எல்லை எவ்வாறு மாற்றமடையும்? சிம்பிளாக முன்னேற்றகரமான ஒரு புதிய வளமாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுது, ஒரு நிலக்கரி கண்டுபிடிக்கப்படுது, ஒரு புதிய வளம் கண்டுபிடிக்கப்படுகிறது. என்ன நடக்கும் அந்த பிபிசிக்கு? இரு உற்பத்தி துறைகளில் ஈடுபடுத்தத்தக்க ஊழியர்களினுடைய எண்ணிக்கையில பாரிய அளவான அதிகரிப்பு. ரைட், 2 துறையில மேற்படுத்த இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதிகரிச்சா எப்படி அதை நம்ம விளங்கப்படுத்துறோம்? அதிகமான வறட்சி நிலை காரணமாக பயன்பாட்டில் உள்ள பண்ணை நிலங்களினுடைய அளவு 10% குறைவடையும். சோ இதனால அந்த பொருளாதாரத்துக்கு என்ன நடக்கும், அதை எப்படி விளங்கப்படுத்துறேன்? உற்பத்தி செலவை குறைக்கும் வகையில புடவை உற்பத்தி துறையில புதிய தொழில்நுட்பம் வந்து கண்டுபிடிச்சால் இது என்ன நடக்கும்? ரைட், உற்பத்தி வினைத்திறன் மற்றும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பவற்றிலான வேறுபாடு. மறுபடியும் இது விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது மறுபடியும் 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 வந்து கொண்டு தான் இருக்கிறது. சோ இந்த உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை பத்தி படிக்கும் போது ரொம்ப ரொம்ப பி அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ரைட், லெட்ஸ் கோ வித் 2015 பாஸ் பேப்பர்ஸ். 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்ப்போம். எம்சிக்யூ क्वेश्चन நம்பர் 1. இதுல பாருங்க, பின்வருவனவற்றுள் சிற்றின பொருளியல் கூற்று என்பது எது? இது எதுக்குள்ள வந்தது? இப்ப சொல்லலுமா எல்லாருக்கும்? இந்த டாபிக் எதுக்குள்ள நம்ம பார்த்தோம்? 2020ல பொருளியலினுடைய துறை சம்பந்தமாக கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தேன்? பொருளியலினுடைய வகைகள், பொருளியல் கூற்றினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும் படிக்கும் போது நம்ம படிக்கணும். இதுல பொருளியலினுடைய கூற்றினுடைய வகைகளுக்குள்ள நியம பொருளியல் என்பது என்ன, நேர்பொருளியல் என்பது என்ன, பொருளியலினுடைய வகைகளுக்குள்ள நுண்பாக பொருளியல், சிற்றின பொருளியல் என்பதெல்லாம் நம்ம படிக்கணும். சோ இதை நம்ம படிச்சோம்னு சொன்னா அந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா இருக்கு. அதே போல பொருளாதார முறைமை ஒன்றில் தீர்மானம் மேற்கொள்கின்ற முக்கிய குழுக்கள் என்ன? 3 குழுக்கள் என்ன? சோ வீட்டுத்துறை, வியாபார நிறுவனம். சோ இதை நம்ம படிப்போம். ஒரு துறை, ஒரு நாட்டில் என்னென்ன துறைகள் காணப்படும்? வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை, ரைட், எந்த துறைகள் காணப்படும், பிரதானமாக எந்த துறைகள் காணப்படும், இதை பத்தி எல்லாம் நம்ம படிப்போம். ரைட், சிம்பிளான விஷயங்கள். அதே மாதிரி குறித்த ஒரு நடவடிக்கையினுடைய அமைய செலவு. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லக்கூடிய அமைய செலவுங்கிற கான்செப்ட், சோ அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கறத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. தென் பாருங்க, நாடொன்றினுடைய உற்பத்தியியல் தகவு எல்லையினுடைய வலையி, இதன் வழியாக ஒரு தொழில்நுட்பம் ஒன்று மாற்றமடையுமா, என்ன விஷயங்கள் இடம்பெறும் சொல்லி இதனுடைய எடுகோள்கள் சம்பந்தமாக இங்க கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு உற்பத்தி சாத்திய வலையை நம்ம கீறதுக்கு முதல் என்னென்ன எடுகோள்கள், இதுவும் ஏற்கனவே ஒரு பேசப்பட்ட கேட்கப்பட்ட ஒரு விஷயம் தான். கொஸ்டின் நம்பர் 4 இருக்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 5 பாத்தீங்கன்னு சொன்னாலும், கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, வளங்களினுடைய சகல பொருளாதார நடவடிக்கைகளும் ஒன்றுக்கொன்று பூரண பதிலீடாக காணப்படுவதில் எது உண்மை? ரைட், இதை பத்தி நம்ம படிப்போம். சரியா? பூரண பதிலீடுன்னு சொன்னால் ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கான மெஷினை இன்னொரு பொருளுக்கு நீங்க பயன்படுத்தலாம்னு சொன்னால் அது பூரண சப்ஸ்டிடியூட் சொல்லலாம். உங்களுக்கு பதிலீடு வேற யாரும் கிடையாது. சோ உங்களை இன்னொருத்தரால பதிலீடு செய்ய முடியாது. பட் ஒரு நிலம் இருக்குது, அதை கட்டடமும் கட்டலாம், பிளே கிரவுண்டும் கட்டலாம்னு சொன்னால் பூரண பதிலீடாக காணப்படும். சோ இதை பத்தி எல்லாம் நம்ம படிப்போம். ரைட், தட்ஸ் a common question. அதே சமயம் பின்வருவற்றுள் முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் ஒன்றின் பண்பு அல்லாதது. சோ மறுபடியும் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்னு சொல்லக்கூடிய முதலாளித்துவ பொருளாதாரம் சம்பந்தமாக நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. சோ இதெல்லாமே 2015ஆம் ஆண்டுல வந்த क्वेश्चंसஆக இருக்க போகிறது. ரைட், 2015ஆம் ஆண்டு வந்த क्वेश्चंसல பார்ட் 2 क्वेश्चனை பார்ப்போம். உதாரணங்களை பயன்படுத்தி ஒரு இலவச பொருள், ஒரு பொருளாதார பொருளுக்கு இடையிலான வேறுபாடுகள். ரைட், சோ மறுபடியும் இந்த இலவச பொருள் என்று சொல்லி கேட்கப்பட்ட ஒரு விஷயத்துல தான் அவர்களுடைய பார்வை போகுது. சோ பொருட்களை நம்ம இலவச பொருள், பொருளாதார பொருள் எல்லாம் வேறுபடுத்தி படிப்போம். சோ இதுல விளக்கப்படுத்தி கேட்கிறாங்க, 4 மார்க்ஸ் கட்டிக்கிறாங்க. மறுபடியும் அமைய செலவு எண்ணக்கருவை விளக்கப்படுத்தி அருமை பிரச்சனையோட எவ்வாறு அமைய செலவு தொடர்படுகிறது. சோ மறுபடியும் நம்ம கேட்கப்பட்ட அமைய செலவுங்கிற எண்ணக்கரு, அருமைங்கிற எண்ணக்கரு, இது எப்படி ரெண்டோட தொடர்புபடுத்த முடியும்? அதே சமயம் நிகழ்கால நுகர்வை குறைத்துக் கொள்ள தயாராக உள்ள நாடுகளின் பொருளாதாரங்கள் துரித வளர்ச்சியை எவ்வாறு அடைய முடியும் என்பதனை உற்பத்தியியல் தகவு வலைகளை பயன்படுத்தி விவரிக்க மறுபடியும் ஒரு பிபிசியை இதை வழங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் ஒரு உற்பத்தியியல் தகவு எல்லையில் மீதுள்ள சகல புள்ளிகளிலும் பொருளாதார வினைத்திறன் தொடர்பில் சமமானவையா? உமது விடையினை விளக்குக. சோ பொருளாதார வினைத்திறன், உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன், சோ இது எல்லாமே ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட கான்செப்ட். தென் 5வது பாருங்க, சந்தை பொருளாதாரங்கள் கட்டாயம் முதலாளித்துவ பொருளாதாரங்களாகவும் கட்டளை பொருளாதாரங்கள் கட்டாயம் சோசியலிச பொருளாதாரங்களும் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம படிச்சதின்படி ஒவ்வொரு பேர்கள் நம்ம கொடுப்போம் ஒவ்வொரு பொருளாதாரங்களுக்கும். கட்டளை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், தாராள சந்தை பொருளாதாரம், சம உடைமை பொருளாதாரம், சோசியலிச பொருளாதாரம், இப்படி எல்லாம் நம்ம படிப்போம் இந்த பொருளாதார முறைமைகளுக்குள்ள. சோ இதை பத்தின ஒரு கேள்வி வளமையாக வந்த ஒரே பார்வையில தான் இந்த கொஸ்டினும் வந்து கொண்டிருக்குது.
2014 ஆண்டு எம்சி கொஸ்டினை பாருங்க. மறுபடியும் வந்திருக்கிற ஒரு கொஸ்டின். பொருளியல்ல ஆராயப்படுற விடயங்கள் என்ன? வளங்களினுடைய அருமைத்தன்மை, நிறைத்தொழில் மட்டத்தை பத்தி ஆராயிறதா, அருமையை பத்தி ஆராயிறதா? சோ இது வந்துட்டு பேசிக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். பொருளியல் என்னத்தை பத்தி ஆராயும்? பொருளியல் என்பது என்ன? பொருளியலுடைய வரைவிலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. அதே மாதிரி பொருளியல்ல அமையச்செலவு வரைவிலக்கணப்படுத்துங்க. சோ மறுபடியும் இந்த அமையச்செலவை பத்தி தான் இங்க கொஸ்டின் வந்துட்டு கேட்கப்படுகிறது. சோ அமையச்செலவு என்கிற ஒரு கான்செப்ட். தென் எம்சிக்யூ கொஸ்டின் நம்பர் 3. பின்வருவற்றுள் பொருளாதார பண்டம் ஒன்றினுடைய பண்புகளை சரியாக குறிப்பிடுங்க. அப்ப இலவச பண்டம், பொருளாதார பண்டம் என்பது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. சோ மறுபடியும் இந்த பொருளாதார பண்டத்துல பண்பை பத்தி கேட்கிறாங்க. சோ இலவச பண்டம் என்பது என்ன, பொருளாதார பண்டம் என்பது தெரிஞ்சிருந்தால் சிம்பிளா யூ கேன் ஆன்சர் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். தென் சந்தை பொருளாதாரம் ஒன்றில் விலையினுடைய பணிகள். எத்தனை பேரு நினைவிருக்குது இந்த விலையை பத்தி கேட்டது? விலை பொறிமுறையினுடைய பண்புகள், விலையினுடைய தொழிற்பாடுகள் என்ன என்ன என்று சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்த்திக்கிறோம். ஒரு 3-4 கொஸ்டின்ஸ்ல இப்ப பார்த்ததுக்குள்ளே திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க. ரைட். தென் எம்சி கொஸ்டின் நம்பர் 5. 5வது பாருங்க. சந்தை பொருளாதாரம் ஒன்றில் தனிநபர் வருமானங்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? மறுபடியும் இந்த மார்க்கெட் எக்கனமின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்துல இதனுடைய ஒரு பண்புகள்ல தான் எப்படி தனிநபருடைய வருமானங்கள் தீர்மானிக்கப்படுது என்று கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. எம்சி கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஒரு உற்பத்தியல் தகவல் வலையின் உட்புறம் உள்ள புள்ளி ஒன்றால காட்டப்படுவது என்ன? சோ இதுவும் இந்த பிபிசி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் ஆகத்தான் இருக்க போகிறது. தென் 2013 ஆண்டு கொஸ்டினை பார்ப்போம். 2013 ஆண்டு கொஸ்டினை பாருங்க. பின்வருவற்றுள் நியம கூற்றாக அமைவது எது? இதுவும் நாம ஏற்கனவே பொருளியலினுடைய வகைகள், பொருளியல் கூற்றுக்களினுடைய வகைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட். எம்சி கொஸ்டின் நம்பர் 2. நிறைதொழில் மட்டத்தில் உள்ள பொருளாதாரம் ஒன்றில் மூலதன முதலீட்டினை அதிகரித்து செல்வதற்கான அமைய செலவு என்ன? மறுபடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்ட்ங்கிறத ஒரு உதாரணம் மூலமாக கேட்கிறார். அமைய செலவுங்கிற ஒரு கான்செப்ட். தென் மாறுநிலை பொருளாதாரம் என்பதனால விவரிக்கப்படுவது என்ன? டிரான்சிஷன் எக்கனமி. ஒரு பொருளாதாரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன? இது பொருளாதார முறைமைகளுக்குள்ள நாம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல மத்திய திட்டமிடல் பொருளாதார முறைமையினுடைய ஒரு பண்பு. சோ இதுவும் ஒரு பொருளாதார முறைமைக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பெயர். சோ இதுக்கு நாம என்னன்னு பார்ப்போம். தென் எம்சி கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. வரைபடமானது எக்ஸ் மற்றும் y ஆகிய இரு நாடுகளுடைய உற்பத்தியல் தகவல் வலையை காட்டுகிறது. இந்த வலையை தந்துட்டு இதுல எது சரியான கூற்று, எது பிழையான கூற்று கேட்கிறாங்க. சோ இதுவும் சிம்பிளாக நம்மளால இந்த பிபிசி சம்பந்தமாக படிச்சிருந்தோம்னு சொன்னால் நம்மளால ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். தென் 2012 ஆண்டு கொஸ்டினை பாருங்க. சோ 2012 ஆண்டு கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னால் வளங்களினுடைய அருமைத்தன்மை காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. சோ மறுபடியும் அருமை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதே போல பாருங்க, சமூகத்தில் பின்வருவனவற்றில் உற்பத்தியல் தகவு எல்லையை வெளிப்புறமாக நகர்வடைய செய்யாது. பிபிசி சம்பந்தப்பட்ட கொஸ்டின். தென் எல்லா உற்பத்தி நடவடிக்கைகளிலும் வளங்கள் பூரண பதிலீடுகளாக பயன்படுத்தப்படுமாயின். சோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே பூரண பதிலீட்டை பத்தி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. சோ பூரண பதிலீடு என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல பாருங்க, பின்வருவற்றுள் எது கட்டாயமாக ஒரு சிற்றின பொருளியல் தலைப்பு? சோ பொருளியலினுடைய வகைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. தென் இலவச பண்டம் ஒன்று பின்வருவர்களில் எப்பண்பினை கொண்டிருக்கு. சோ இலவச பண்டம் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ இது எல்லாமே திரும்ப திரும்ப ஒரே டாபிக் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தென் பாருங்க, பின்வருவற்றுள் எது தாராள give me 2 seconds. ரைட். பின்வருவற்றுள் தாராள சந்தை முறைமையினுடைய அடிப்படை பண்பு. சோ இது சந்தை பொருளாதாரத்தினுடைய ஒரு விஷயம். சோ இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான். 2011 கடைசாக வரக்கூடிய கொஸ்டினை பார்ப்போம். எம்சி கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. உற்பத்தியல் தகவல் எல்லையின் உள்ளே அமைந்துள்ள ஒரு புள்ளி என்னத்தை சொல்லுது? சோ பிபிசி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். மறுபடியும் வீட்டுத்துறை, நிறுவனத்துறை தனித்தனியே மேற்கொள்ளும் தீர்மானங்கள் பற்றி ஆய்வு செய்கின்ற பொருளியல் என்ன? பேரின பொருளிலா, சிற்றின பொருளிலா, நேர்பொருளிலா, நியம பொருளிலா, பொருளியல் கூற்றுக்களினுடைய வகைகள் அல்லது பொருளியலினுடைய வகைகள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். மறுபடியும் எம்சி கொஸ்டின் நம்பர் 3 பாத்தீங்கன்னா நியம கூற்று என்பது என்ன? அதே டாபிக். ரைட். எம்சி கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. பின்வருவற்றுள் இயற்கை வளத்துக்கு உதாரணமாக அமைவது என்ன? இது நிலத்தினுடைய டெபினிஷன் நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ உற்பத்தி காரணிகள் சம்பந்தது. மறுபடியும் பொருளாதார பண்டம் என்பது என்ன? சோ இலவச பண்டம், பொருளாதார பண்டம் சம்பந்தப்பட்ட விளக்கம் தெரிந்திருந்தால் நம்மளால செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயம். தென் மறுபடியும் ஒருத்த கொஸ்டின், எக்ஸ்பண்ட உற்பத்தியில் செல்வாக்குடைய தொழில்நுட்ப மாற்றத்திற்கு முன்னும் பின்னும் காணப்படும் உற்பத்தியல் தகவல் வலையை பத்தின விஷயம். சோ இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க, நாம படிச்ச எல்லா இந்த இப்ப நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, so we have analyzed கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்தினுடைய பேப்பரை நம்ம பாத்திக்கிறோம்? Right, how many years papers we have done and dusted right now? Right, எத்தனை வருஷம்? 2020, 19, 18, 17, 16, 15,
14, 13, 12, 11, 10 வருஷத்தினுடைய பேப்பர்ஸை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ரைட்? ஸோ இந்த 10 வருஷத்தினுடைய பேப்பர் நம்ம படிக்காமலே ஒரு பவுண்டரியை உங்களால போட முடியுமா? உங்களை சுத்தி இப்ப இந்த முதலாவது யூனிட்ல உங்களுக்கு ஒரு எல்லையை போட்டுக்கொள்ள எலுமாரிக்குமா இல்லையா? ரைட்? இப்ப யோசிச்சு பாருங்க, என்னென்ன டாபிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அருமை சம்பந்தமாக, பொருளாதார முறைமைகள் சம்பந்தமாக, அடிப்படை பொருளாதார பிரச்சனை, அதுல 3 பிரச்சனை, பொருளாதார முறைமை, அதுல 3 பொருளாதார முறைமைகள், விலை பொறிமுறையினுடைய தொழிற்பாடுகள், இலவச பண்டம், பொருளாதார பண்டம், ரைட், அமைய செலவு, உற்பத்தி வினைத்திறன், வள ஒதுக்கீட்டு வினைத்திறன், பொருளாதார வினைத்திறன், ரைட், பிபிசில எப்படி காட்டுற, அருமையை எப்படி காட்டுற, தொழில் பிரிப்புங்கிறது எப்படி உற்பத்தி மட்டத்தை அதிகரிச்சு செல்லும், இதெல்லாம் இப்போ உங்களோட மைண்டுக்குள்ள இருக்குதா இல்லையா? என்னாலேயே எனக்கு நினைவு வச்சு கொள்ள உங்களால ரொம்பவே நினைவு வச்சு கொள்ள மாதிரி. ஸோ இப்போ நமக்கு தெரியும், ரைட்? இப்ப புரியுதா ஏன் நான் இந்த பிக்சர் அவங்கள்ட்ட போட்டிக்கிறேன்னு சொல்லி? ஸோ திஸ் இஸ் யூ, ரைட்? யூ ஆர் அன் எக்கனமிஸ்ட், யூ ஆர் அனலைசிங் தி திங்ஸ், ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சுக்கிற விஷயம். ஸோ இது பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் நாம கிளாஸஸ்ல அடுத்தடுத்த விஷயங்கள் சம்பந்தமாக நம்ம படிப்போம். உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் பொருளியலினுடைய அடிப்படைகள் சம்பந்தமாக, பொருட்கள் சேவைகள் சம்பந்தமாக, உற்பத்தி காரணிகள் சம்பந்தமாக, அடிப்படை பொருளாதார பிரச்சனை சம்பந்தமாக, பொருளாதார முறைமைகள் சம்பந்தமாக, உற்பத்தி சாத்திய வலை. இப்ப நாம பார்த்த எல்லா கொஸ்டினும் இந்த 6 டாபிக்ஸ் உள்ள வச்சுதான் உங்களுக்கு நான் படிப்பிக்க போறேன். ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள ஏழுமானதாக இருக்கும், ரைட்? ஸோ சரியா 9:30க்கு நான் கிளாஸை முடிக்க போறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் திஸ். ஸோ யூ ஹாவ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பயன்படுத்தி கொள்ள பாருங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு யாருமே உங்களுக்கு படிப்பிக்க மாட்டாங்க நீங்க எங்க போனாலும். ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் பிசிக்கல் கிளாஸஸ் ஆல்சோ யூ ஒன்ட் ஹேவ் திஸ் மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒரு டாப் 100க்குள்ள ஐலண்ட்ல வரணுங்கிறத மனசுல வச்சுட்டு எல்லாருமே படிங்க. உங்களோட நோட்ஸ் வந்துட்டு as soon as possible நான் வந்து டெலிவரி பண்ணி வைப்பேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். See you in the next classes. Thank you. Bye. Good night.